நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக ஒரு நீண்ட நெடிய இலக்கிய தொடரோட்டத்தில் ஒரு மகத்தான பணியை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிறது. இதனுடைய செயல்பாட்டின் சிந்தனையாளராக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா அறம் அவர்களுடைய சீரிய முயற்சியால் இந்நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இதுல நூற்றாண்டு கண்டு ஆடுமையினுடைய படைப்புகள், குறிப்பாக அவருடைய சிறுகதைகளை மட்டும் கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் அந்த கதையை சுவைத்தும் பிறருக்கு பகிர்ந்தும் ஈந்தும் செய்கிற மகத்தான பணியை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இணைய வாயிலாக. இதில் நாம் கு அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய சிறுகதைகள் தொடங்கி தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளை கடந்த தற்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதைகள் நாம் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். அப்படி இன்றைய தினம் நாம் கீரா ஐயா அவர்களுடைய சிறுகதையான 74வது சிறுகதையில் 74ஆம் நாள் நிகழ்வில், அதாவது கீரா ஐயா அவனுடைய சிறுகதை மட்டும் 74ஆம் நாள் நிகழ்வில் நாம் இன்றைக்கு பயணிக்க இருக்கிறோம். அதுல கீராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் அவரோடு பழகிய ஆளுமைகள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பங்கெடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்படி இன்றைய தினம் நம்மோடு பயணிப்பவர் எழுத்தாளர் அன்னக்கொடி ஐயா அவர்கள் நம்மோடு நினைவுகளை பகிர்வதற்காக இணைந்திருக்கிறார். அதே போல கீராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழான இந்த சிறுகதை பயணத்தில் அவருடைய சிறுகதையான அவுரி என்கிற சிறுகதையை சொல்லுவதற்காக இன்றைக்கு நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய பேராசிரியர் ஆசா அருள்சாமி அவர்கள் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். நான் எத்தனையோ சிறுகதைகளை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அடைகின்ற மகிழ்ச்சியை போல இன்றைய சிறுகதையை கதை சொல்லி அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி என்பது ஒற்றை சொல்லையும் மீறி எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அரிய வாய்ப்பாகவே கருதுகிறேன். காரணம், என்னுடைய வளர்ச்சியில் என்னோடு துணை நிற்கக்கூடிய எத்தனையோ ஆளுமைகள், விரல் விட்டு எண்ணத்தக்க வகையில் இருக்கிற ஆளுமைகளில் அவர் மிகச்சிறந்த ஆளுமை. ஒரு எளிய மனிதர், தமிழாசிரியருடைய மகன் என்றாலும் கூட ஒரு போராளி, பொது உடைமை சிந்தனையாளர். இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் LIC என்கிற அந்த நிறுவனத்தில் உதவியாளராக அலுவலக பிரிவில் 7 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து, அடுத்ததாக முதுகலை ஆங்கில ஆசிரியராக விழுப்புரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் என ஒரு 9 ஆண்டுகள் பணி செய்து தன்னுடைய உழைப்பால் எங்களுடைய ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியில் ஆங்கில துறையினுடைய பேராசிரியராக தற்பொழுது துறையினுடைய தலைவராக இருக்கிறார். யார் எந்த உதவி கேட்டாலும் ஓடி செய்கின்ற வள்ளல் அவர். எளிய மனிதர் அவர். முனைவர் பட்ட ஆய்வு கூட கிரேக்க எழுத்தாளர் படைப்பையும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சிலப்பதிகாரத்தையும் ஒப்பீடு செய்த முனைவர் பட்ட ஆய்வாளர். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தில் குறுந்திட்ட ஆய்வு வாங்கி நிறைவு செய்திருக்கிறார். பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய குறுந்திட்ட ஆய்வை வாங்கி நிறைவு செய்திருக்கிறார். 30க்கும் மேற்பட்ட ஆய்வுதல் தொடர்பான படைப்புகளில் கட்டுரையாக அவருடைய கட்டுரைகள் பதிப்பாக வெளிவந்திருக்கிறது. அதை காட்டிலும் நேரமானாலும் ஒரு வரியை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நான் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய பெருந்திட்ட ஆய்வில் கிட்டத்தட்ட 12 லட்சம் நிதி உதவி பெற்று நான் ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வை ஆங்கில ஆக்கம் செய்வதற்காக இரவு பகல் பாராது அவர் காரைக்குடியில் இருந்தாலும் தேவகோட்டையில் வந்து என்னோடு இரவு பகல் பாராது பயணித்து உண்மையிலே என்னை செதுக்கிய மிகப்பெரிய ஆளுமை. நான் இன்னமும் அண்ணன் என்று மரியாதையோடு சொல்லக்கூடிய அவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற வரி எளிய மனிதர்.
ஏதாவது ஒரு பையனுக்கு ஒரு 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 ஆங்கிலமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இவரே நேரடியா போய் இன்வால்வ் ஆகி என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மிகச்சிறந்த பண்பாளர் அண்ணன் அருள்சாமி அவர்கள் இன்றைக்கு பௌரி என்கிற கதையை சொல்லுவதற்காக இணைந்திருக்கிறார். உண்மையிலே அண்ணன், நான் உங்களை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா உங்க மேல ரொம்ப மரியாதை உண்டு. காரணம், உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கடின உழைப்பு, நீங்கள் செய்கிற அந்த இலக்கிய பணி, அது உண்மையிலே கல்லூரிக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அது உணர்ந்தாருக்கு உணர்பவருக்கும் நான் சொல்லுகிற சொல் புரியும் என்று தெரியும். உண்மையிலே இந்த வார்த்தைகளுக்கு நான் தகுதியான அந்த மனிதரை நான் அறிமுகம் செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். மரபு கருதி வரவேற்புரை நல்க நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அரமையா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஈராவும் நானும் என்ற சிறப்பு பகுதியில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள கவிஞர், எழுத்தாளர், நாவலாசிரியர், வரலாற்று நூல் ஆசிரியர், சட்ட வல்லுனர், எழுத்தாளர் சி. அன்னக்குடி அவர்கள் வருகிறார். இவர் கூடுதல் மாவட்ட அரசு வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். ஸ்ரீலிபுத்தூரை சேர்ந்தவர். கவிதை தொகுப்பு ஆற்றோர மண்ணெடுத்து, மனசோடு பேசு, விதைகள் விழுதுகளாய் அப்படின்றதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஒரு பெண்களுக்கான சட்டத்துல என்ன பாதுகாப்பு இருக்குன்றத, கருவறை முதல் கருவறை அப்படின்றது. சிறுகதை தொகுப்பு நாளிக்கூலும் நாளி முளகாயும், கீராவும் நானும்னேன்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. நம்ம தற்செயலா இந்த தலைப்பு நம்ம வச்சோம். ஆனா இதுக்கு முன்னாடியே அது தேனியிலயோ கம்பத்திலேயோ இப்போ ஒரு விருது பெற்றது, அந்த கீராவும் நானும் என்ற சிறுகதை தொகுப்பு. வாரன் தோப்புக்காரன், இப்படி எல்லாம் சிறுகதைகள் இருக்காங்க. கவுச்சி வாடைன்னு ஒரு நாவல் இருக்காங்க. அந்த ஸ்ரீலிபுத்தூர் பகுதிகளில் நடக்கக்கூடிய எந்த முற்போக்கு இலக்கிய அமைப்புகள் கூட்டமாக இருந்தாலும் அதில் கலந்து கொண்டு மிக சிறப்பான தனது பங்களிப்பை வழங்கக்கூடியவர். இன்னும் திமுக இலக்கிய அணியினுடைய முக்கிய பதவியிலும் இருக்கக்கூடியவர். தொடர்ந்து இலக்கிய செயல்பாட்டால் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் கூட இலக்கிய பணியையும் தன்னுடைய வழக்கறிஞர் பணியை போல அதற்கு சமமாக மதித்து அதில் தொடர்ந்து பயணிப்பவர். அவர் தன்னுடைய அனுபவங்களை கீராவும் நானும் என்ற எழுத்தில் வராத அனுபவங்களை இங்கே பகிருமாறு அன்போடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய அனுபவங்களை பகிர வருமாறு எழுத்தாளர் அன்னக்குடி அவர்களை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். பேசலாமா? ஐயா பேசலாம் ஐயா, பேசலாம் ஐயா. ஐயா அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அருமை தோழர் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி வழங்கிக் கொண்டிருக்கின்ற முனைவர் முருகனும் அவர்களுக்கும், இங்கே இணையர்களாக நேற்று முந்தைய தினமும் தலைப்பில் அற்புதமாக எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்ற ஐயா கோதண்டம் குறிஞ்சி செல்வர் கோமா கோதண்டம் அவர்களே, அன்பிற்கினி அம்மா ராசேஸ்வரி கோதண்டம் அவர்களே, வருகை வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முன்னர் கீராவுடைய சிறுகதைகளுக்கு முன்னர் அழகுசாமி அவருடைய நூற்றாண்டை முன்னிட்டு அந்த அழகுசாமியுடைய சிறுகதைகள் என்று தொடர்ந்து இந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இணையவழி என்பதை ஒரு பிரபலப்படுத்திய, அதாவது கொரோனாவிற்கு பின்னரும் இணையவழியில் சாதிக்க முடியும், அதை இலக்கியத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தை, ஒரு இயக்கத்தை
இன்றைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த நேரத்திலே இருக்கிறது என்பதனை நான் மிகவும் மீண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கலை இலக்கிய பெருமன்றம் என்பது ஜீவா அவர்களால் தொடங்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் நடத்தக்கூடிய அமைப்பில் ஏறத்தாழ நானும் ஒரு 20 ஆண்டு காலம் இந்த கலை இலக்கிய பெருமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். நூலை விமர்சனம் செய்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய நூல்கள் அந்த எழுத்தாளர் சந்திப்பில் என்னுடைய நூல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு எழுத கற்றுக் கொடுத்தது இந்த கலை இலக்கிய பெருமன்றம் தான் என்பதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய புத்தகங்களிலும் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை இலக்கிய ஒரு இலக்கிய பெருமன்றம், அது ஒரு முற்போக்கான இலக்கிய பெருமன்றம். நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள், இலக்கிய அமைப்புகள் என்று வைத்துக் கொண்டு ஜாதிய ரீதியிலான மத ரீதியிலான இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த அமைப்பை தேவை அவசியம் என்று நடவடிக்கைகள் அவசியம் என்று கருத வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட எழுத்தாளருடைய நூலை சேர்ப்பது மூலம், மக்களிடம் சேர்ப்பதன் மூலம் மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான எண்ணங்களை மாற்றி அமைத்து ஒரு புது வகையான ஒரு இலக்கியம், கலை, கவிதை, சிறுகதை போன்றவற்றில் அவர்களை மாற்றி அமைத்து ஒரு முற்போக்கான தன்மைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு கீராவும் நானும் என்ற தலைப்பில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த அறம்சார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கீராவிற்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால், அந்த காலத்திலே சொல்வார்கள், அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதை போலதான் எனக்கும் கீராவுக்கும் உள்ள தொடர்பு. கீராவுக்கும் தமிழ்ச்செல்வனுக்கும் தொடர்பு உண்டு. கீராவுக்கும் நாரும்பூநாதன் சாருக்கும் தொடர்பு உண்டு. கீராவுக்கும் உதயசங்கருக்கும் தொடர்பு உண்டு. கீராவுக்கும் தோழர் தனுஷ்கோடி ராமசாமிக்கும் தொடர்பு உண்டு. கீராவுக்கும் சோ தருமனுக்கும் பூமணிக்கும் தொடர்பு உண்டு. ஆனால் ஏதோ ஒரு மூலையில் இருந்த எனக்கு, இன்னும் சொல்ல போனால் அந்த சிறுகதை பணியில் மிக குறுகிய காலத்திலே என்னை ஈடுபடுத்திக் கொண்ட, ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே ஈடுபடுத்திக் கொண்ட எனக்கு கீராவுக்கும் எனக்குமான தொடர்பு என்பது, நேரடியான தொடர்பு என்பது ஒரு துளியளவும் இல்லை என்பதுதான் உண்மை. பிறகு எப்படி கீராவும் நானும் என்று தலைப்பில் கதை எழுத உங்களுக்கு துணிச்சல் வந்தது என்று நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். ஒரு நியாயமான கேள்வி. கீராவும் நானும் என்பது கதை எழுத ஒரு கதை என்று அதுவரை கவிதை மட்டுமே எழுதி வந்த நான், கொரோனாவில் நீதிமன்றம் இல்லை, வெளியே போக முடியாது, என் வீடே ஒரு லாக்டவுன் வீடாக இருந்தது. அப்படி இருந்த காலத்தில் ஒரு 46 நாட்கள் தினமும் ஒரு ரைட்டோ அதை துணிந்து அதற்கு பின்னர் அந்த கதைகளை 2 தொகுப்புகளாக நான் வெளியிட முனைந்த பொழுது, 2 தொகுப்புகள், ஒன்று தொணந்தட்டி, இன்னொன்று நாளிக்கோளும் நாளி மிளகாய். இந்த 2 கதைகளையும் நான் தொகுப்பு கொண்டு வருவதற்கு எங்கள் இருக்க பரிந்துரை வாங்கலாம் என்று கேட்ட பொழுது அவர் நார்முநாதன் சாருக்கு அனுப்பி, இன்னொன்று மறைந்த தங்கவள்ளி நாயகத்திற்கு, அவருடைய அக்கா தங்கவள்ளி நாயகத்திற்கு அனுப்பி அதற்கு அணிந்துரை கேட்டார். அது வரைக்கும் இந்த என்னுடைய கதை என்ன டைப் என்று எனக்கு தெரியாது.
அனுப்பிய பிறகு அதற்கு அணிந்துரை சொல்லியிருந்தார். இப்பொழுது கீராவு அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் நைனா என்று அவருடைய அணிந்துரையிலே அவர் குறிப்பிட்டார். அறிஞர் கீராவை படிக்க ஆரம்பித்த பொழுதுதான் எனக்கு பல விஷயங்கள் புலப்பட்டது. பல அதில் இருக்கக்கூடிய பல கதைகளை படித்து சில ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்பதை நான் உணர்ந்தேன். அதற்கு பிறகுதான் தான் கீராவும் நானும் என்று நூலிலும் பதிவிட்டேன். கீரா இடைச்சவல்காரர், நான் கடைச்சவல்காரர். கீரா நான் இந்த இதையெல்லாம் இந்த கதையெல்லாம் எழுதி முடித்த பிறகு கீராவுடைய கதையை நான் வாசித்த பொழுது அவரை தொலைபேசியில் கூட பேசி பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். எந்த ஒரு கதையும் கீராவுடைய கதையை நான் படித்ததில்லை. நான் அதற்கு பிறகு கீராவுடைய அந்த மறைந்த அந்த தினங்களில் அவருடைய கதையை நான் படித்த பொழுது நான் சிலிர்த்து போனேன். அவருடைய அந்த உணர்வுகள், அவருடைய அந்த கர்சல் காட்டினுடைய அந்த தன்மைகள் ஒவ்வொரு குணங்கள், அந்த விவசாய முறை, இவையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நான் சிலவை வேறுபாடாகவும் வந்தன. அதிலே கீரா அவர்கள் கிடை குறுநாவலி, உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். கிடை குறுநாவலி மிக அழகாக அதிலே எழுதியிருப்பார். அவர் கிடை, நான் எழுதிய பிறகு படிக்கிறேன் கிடை குறுநாவலை. நான் அதற்கு முன்னர் எழுதிய ஒரு கதைக்கு பெயர் ஆட்டுக்கடை. அந்த ஆட்டுக்கடையைத்தான் இப்பொழுது அந்த கதையில் வருகின்ற ஒரு கதாபாத்திரம் குஞ்சாலி என்ற ஒரு கதாபாத்திரத்தை வைத்துத்தான் குஞ்சாலி என்ற ஒரு குறு படம் ஒன்றை கூட இப்பொழுது எடுத்து வெளியிட்டோம். அந்த ஆட்டுக்கடையில், அந்த கிடையில் ஐயா அவர்கள் சொல்வார்கள், அந்த தடம் பார்ப்பது என்று சொல்வார்கள். அதே போல வெள்ளாமையில் மேய்வதை பற்றி சொல்வார்கள். அதே போல மறிச்சல் என்று சொல்வார். இந்த மறிச்சல் என்பது என்னென்றால் ஒரு இரவில் கிடைமுழிப்பது என்பது ஒரு கஷ்டமான காலம், கஷ்டமான ஒரு காரியம். 2 முழிப்புகள் இருக்கும். கிடைமுழிப்பு 3 முழிப்பு, அதாவது 2 முழிப்பு. ஒரு 12 மணி வரை ஒரு முழிப்பு, 12 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு முழிப்பு, பிறகு காலையில வருது, அது முழிப்புல வராது. இந்த 2 முழிப்பு இருக்கல்லவா, இந்த 2 முழிப்புல இந்த முத முழிப்பு ரொம்ப லேசா முழிச்சுட்டு வந்துடலாம். இந்த முத முழிப்பு லேசா முழிச்சுட்டு 12 மணிக்கு 11 மணிக்கு முழிச்சுட்டு நம்ம எந்திரிச்சு வந்துடலாம். ஆனா அந்த 2வது முழிப்பு முழிக்கிறவங்களுடைய கஷ்டம், நான் அதை முழிச்சிருக்கேன். அந்த கிடை எங்க காட்டுல கிடைக்கல, நான் முழிச்சிருக்கேன். அப்பெல்லாம் கிடைக்கு முழிப்பு கூலி காலையும் சாயந்தரம், அதாவது இரவும் காலையிலும் சேர்ந்து முழித்தால் 12 ரூபாய். இந்த 12 ரூபாய் கொடுக்க முடியாமல் அதை காட்டுக்காரர்களே நாங்களே முழிப்போம். அந்த முழிக்கின்ற பொழுது, அந்த 12 மணிக்கு மேல் முழிக்கிற பொழுதுதான் சுத்தி வெள்ளாமையாக இருக்கும். இந்த சுத்தி வெள்ளாமையாக இருக்கிற பொழுது அப்படியே அந்த கிடையை நாம் சுத்தி கொண்டே வர வேண்டும். சுத்தி கொண்டே வந்தால்தான் நமக்கு உறக்கம் வராது. சுத்தாமல் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அப்படின்னு உட்கார்ந்தோம்னா நமக்கு தூக்கம் வந்து, தூக்கம் வந்து அப்படின்னு உறங்கணுமா, உறங்கிடுவோம். உறங்கிட்டு 2 நிமிஷம் கழிச்சது அந்த இடத்துல ஒத்தாடுவார், எல்லாம் வெள்ளாமையில் போய் நிற்கும். இது ஒரு பெரிய இது. அதனால அப்படியே சுத்திக்கிட்டே என்ன செய்யணும்னா, கம்போஸ் சுத்திக்கிட்டு, கம்போஸ் தட்டிக்கிட்டு, ஏதாவது ஒரு பாட்டை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்ல, அதுல ஒரு என்னன்னா, ஆட்டு கிடையில வெறும் புழுக்கை மட்டும் உரம் இல்லை. அது ஐயாவும் சொல்லியிருப்பார். வெறும் புழுக்கை மட்டும் உரம் இல்லை, அதுல இருக்கக்கூடிய அந்த எந்திரிச்சு படுத்துச்சுன்னா அந்த சூடு, அந்த ஆட்டுடைய சூடு அந்த மண்ணுக்கு உரம்.
அந்த அந்த மயிர் இருக்கு இல்லையா, அதை அப்படி உதுக்கும், அது உரம். அது போக அந்த ஆட்டு புழுக்கை உரம். அது இல்லாம ஆற்றுடைய புழுக்கை விட ஆற்றுடைய சிறுநீர் அந்த மண்ணுக்கு மிகப்பெரிய உரம். ஒரு இடத்திலே இப்படியே போட்டிருந்தால் அதை நாம் அதாவது அதை நம்ம இது பண்றது, அதனால கிடையை மாத்தி 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 அடிக்கிறோம். அப்படி அடிக்கிற பொழுதுதான் அதாவது அதனுடைய ஆட்டு புழுக்கைகளும் சிறுநீரும் அந்த ரோமமும் அதிகமாக விழுவும். அதாவது மாத்தி மாத்தி அடிக்கும். இதையெல்லாம் ஐயா அவர்கள் அருமையாக இன்னொன்னு, ஆட்டினுடைய வகைகள், கெடாயினுடைய வகைகளை ஐயா அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார். இதைத்தான் என்னுடைய தலைப்பிள்ளை கதையில் ஒரு அதாவது மலையில் போய் ஆடு மேய்க்கின்ற பொழுது ஆடுகள் மொத்தமாக கத்தும். சாயந்தர நேரத்திலே ஆடுகள் இறங்குகின்ற தருணத்தில் மொத்தமாக கத்துகிற போது, என்னடா அப்படி மாடு உன்னோட கத்துச்சுன்னா ஏதோ ஒரு ஆட்டுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு ஒரு அறிகுறி. அப்ப தெரிஞ்ச உடனே எல்லா ஆடும் வந்துடும். ஆனால் ஒரு ஆடு மட்டும் பார்ப்பால் காணாது. அப்பத்தான் அவர் சொல்வா, இந்த மூலி ஆட்டை காணுமே, இந்த கருத்த ஆட்டை காணுமே, இந்த தாலி ஆட்டை காணுமே, இந்த முட்டைக்கடாயை காணுமே அப்படின்னு. முட்டைக்கடா இருக்கு, இந்த இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, ஐயோ அந்த கருவாச்சியை காணுமே, சுத்த கருப்பா, எந்த ஒரு இல்லாம அப்படின்னா கருவாச்சின்னு பேர் வைப்பாங்க. ஒண்ணும், ஐயோ அந்த கருவாச்சியை காணுமே அப்படி அந்த அடையாளங்களை வைத்து ஐயா கீரா அவர்கள் எப்படி அடையாளங்கள் சொல்கிறாரோ அதே இதை எதிலே சொல்லியிருப்பேன் என்றால், அந்த தலைப்பிள்ளையிலே அந்த ஆடுகளுக்கெல்லாம் இதை சொல்லி அங்கே சொல்லியிருப்பேன். அதற்கு பிறகு போய் பார்த்தால் அந்த ஆட்டை ஒரு மலைப்பாம்பு விழுங்கி கொண்டிருக்கும். போய் பார்த்த உடனே தலை மட்டும் வெளியே, அந்த அந்த மலைப்பாம்பின் தலை மட்டும் வெளியே இருக்கும். பார்த்த உடனே விளவெளத்து போயிடுவாள். அந்த ஆடு அந்த உள்ளே இருந்துக்கிண்டு இவளை பார்த்து, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று கேட்பது போல் இருந்துச்சு என்று எழுதியிருப்பேன். அப்பொழுது அவள் வைத்திருக்கக்கூடிய அந்த துரட்டி என்பதை ஐயா அவர்கள் அவர்கள் பல இடத்திலே பயன்படுத்தியிருப்பார். கீதாரி ஒரு துரட்டி கம்பும் ஒரு துண்டும் போட்டிருந்தால், ஒரு பெரிய மீசி வச்சிருந்தால் அவர்தான் கீதாரி என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அந்த துரட்டியை வச்சு ஒரு இழுத்த உடனே அந்த வாயில போட்டு, மலைப்பாம்பினுடைய வாயில் போட்டு இழுத்த உடனே அந்த குட்டி அந்த மலைப்பாம்பில் வயிற்றிலிருந்து கீழே வந்து விழும். அதை தூக்கி கொண்டு அப்பதான் சொல்வா, நான் எனக்கு பிறந்த பிள்ளை போல் நான் எடுத்திருக்கிறேன் என்று சொல்வாள். இந்த மாதிரி ஒரு ஒற்றுமைகள் அந்த இருக்கும். அதே போல அந்த தடம் பார்க்கறது என்னன்னா, ஒரு ஆடு போய் ஒரு ஆடு களவு போயிருது அல்லது ஒரு வெள்ளாமையில விழுந்துருது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரு ஆடு போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது? ஒரு களவு இருந்துச்சுன்னா எப்படி அதுக்கு தடத்தை வச்சு கண்டுபிடிப்பான். என்னுடைய கதையில் இதுவும் தடம் வரும், அதுலயும் தடம் வரும். இதில் என்னுடைய கதையில் அந்த தடத்தை கண்டுபிடித்து குஞ்சாலி முப்பர் போய்கொண்டே இருப்பார். ஐயோ நம்ம ஆடு போயிருச்சே, நம்ம காளியங்கோயில் கிட்ட கெடா போயிருச்சே, நாளைக்கு பொங்கச்சாட்டுவாங்களே, பொங்கச்சாட்டுனா அந்த ஊருக்காரங்களாம் நமக்கு வேண்டி விருந்தாலாம் வந்துருவாங்களே, அந்த கெடாயை விட்டோம்னா என்ன, நான் என்ன பதில் சொல்வேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன குத்தம் செஞ்சேன்னு புலம்பிக்கிட்டே போவார். அவர் புலம்பிக்கிட்டே போற இடத்துல என்ன ஆகும்னா, ஒரு ஆளாவுரிணின்ற ஒரு இடத்துல அவரு அந்த நாயும் அந்த இடத்துலதான் மதியம் தங்கல் போடுற இடம், வெயிலுக்கு நிலைப்பாற இடம். அந்த இடத்துல போன உடனே அந்த நாயும் அந்த ஆடும் விளையாண்ட இடம் அந்த இடம். உடனே அந்த நாய் வந்து இவரை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல காமிக்கும். அந்த இடத்துல அந்த ஆடு நிக்கன்னா தூக்கிட்டு போனவன, அந்த ஆடை தூக்கிட்டு போனவன அந்த ஆட்டுக்கு அந்த நாய் மறிச்சு விரட்டி ஆட்டை நிப்பாட்டி வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு என்ன செய்வார்னா, அந்த பாசத்தை பார்த்துட்டு, இந்த குட்டியை வெட்டினோம்னா இந்த நாய் எண்ணத்துக்காகும், நம்ம சாப்பிட்டுடலாம், அந்த நாய் எண்ணத்துக்காகும் சொல்லி வெட்டுறதவே நிப்பாட்டுன்னு சொல்லி அந்த கதை எழுதி. இதை போல அந்த ஆற்றினுடைய வகைகள் அப்போல அழகா தன்னுடைய நூல்ல இது பதிஞ்சிருப்பார். அதே போல கர்சக்காட்டு சம்சாரி அப்படின்ற கதையில ஒரு பஞ்சத்தை இந்த இருக்கு, தாதுவச 1877 தாதுவச பஞ்சம்னு ஒரு நூல் இருக்கு. இந்த நூல்ல நான் படிச்சேன். இந்த நூலை படிச்சா
நூல்ல எந்த இடத்துலயும் அந்த தாதுவச பஞ்சத்தை தடுக்கிறதுக்கான என்ன முறைன்னு, ஒரு ஆடுகளை காப்பாத்துறதுக்கு என்ன முறைன்றது எந்த இடத்துலயும் இல்லை. ஆனா இதுல அந்த பஞ்சத்தை எப்படி தடுக்கிறதுக்குன்னு அஹ், ஐயா வந்து அழகா ஆட்டுக்குட்டிக்கு அந்த அவிரிக்கொலை, அதாவது அவிரிக்கொலையில நம்முடைய ஆவரம்பு கொலை, இன்னைக்கு சுகருக்கு பயன்படுத்தக்கூடிய ஆவரம்பு கொலை, ஆவரம்பு கொலை வந்து நீங்க வறட்சியில பார்த்தாலும் அவ்வளவு தழுத்து பூத்து கிடக்கும் ஆவரம்பு கொலை. அதான் ஆவரம்பு கொலை ஒண்ணு, சீமக்கருள் ஒண்ணு. இந்த ரெண்டுமே வறட்சியை தாங்கக்கூடியது. சீமக்கருள எவ்வளவு நீளமாக, எவ்வளவு எவ்வளவு ஆழத்து தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வலிமை உடையது சீமக்கருள். அது போல அவரியும் அந்த ஆவரம்பூவும் அந்த மாதிரி தான். ஆவரம்பூவை ஆடு திங்காது, ஆடுதோட இலையை ஆடு திங்காது. ஆனால் அதுல இருக்கக்கூடிய அந்த சம்சாரி தன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து அந்த ஆடு அந்த ஆவரங்கொலையை தின்பதற்கு பழக்கப்பட்டிருப்பார். எல்லா ஆடுகளும் பசியால் வாடுகின்ற பொழுது அவருடைய ஆடுகள் மட்டும் அந்த பஞ்சத்தில் அந்த ஆவரங்கொலையை தின்னு வளர்ந்ததாக அதை எழுதியிருப்பார். எவ்வளவு ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு முன்னேற்பாடு, ஒரு பஞ்சத்தையே தாங்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு இது இருக்கு. அது மாதிரி அந்த பஞ்சத்தை வைத்து ஒரு கதை நானும் எழுதியிருக்கிறேன். அதே போல ஐயா அவர்கள் எழுத மறந்த கதை என்று ஒரு தலைப்பிலே கதை எழுதியிருக்கிறார். நானும் எழுத மறந்த கதை என்று தெரிவிக்கிறேன். ஐயா அவர்கள் பேயை வைத்து ஒரு கதை, அதாவது கோடாங்கி பேய் என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிறார். நான் பேய் கிணறு, பேய் தாத்தா, 2 கதைகள். ஆனால் எந்த காரணத்துக்கும் அதில் மூட நம்பிக்கை இருக்காது. பேய் என்று ஆரம்பிப்போம், கடைசியில பேயாக அது இருக்காது. இப்படித்தான் அதில் முடித்திருக்கும். அதே போல கீரா அவர்களுடைய இந்த பதகதைகள். இன்னொன்னு, நான் கர்சலுக்கும் அந்த செவலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எழுதியிருப்பேன். கர்சல் பூமி என்பது ஒரு ஒரு குமரி பிள்ளையை போல, அதாவது ஒரு ஆளான பிள்ளை எவ்வளவு ஒரு அழகாக பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்குமோ அதை போலதான் அதை உழுது பார்த்தால், அந்த நிலத்தை உழுது அப்படியே பார்த்தால் மத்தியான இரவு நேரத்தில் அப்படியே தக 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 தகன்னு மின்னும் கரிசல். இன்னொன்னு, கரிசலுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், கரிசல் என்பது அந்த மலையை வாங்கி வைத்துக் கொண்டு 3 மாதமானாலும் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது கரிசல். மானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் கூட மனுஷனுடைய வயிற்று பசியை, மனுஷனுடைய அவனுடைய வாழ்கின்ற அந்த மதுரையில் வாழக்கூடிய காப்பதற்கு போராடுகின்ற மண் கரிசல் மண். இன்னொன்று, அது சிக்கனமான இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி இருப்பாளோ, எப்படி சுடுகாட்டு காசு சேர்த்து வைப்பாளோ அதை போல சேர்த்து வைக்கக்கூடிய பூமி கரிசல் பூமி. ஆனால் செவல் பூமியும் அவளுக்கு, அதாவது வயிறு நிறைஞ்சா வச்சம் கூட தெரியாதவள் செவல்காடு, செவல் பூமி. ஏனென்றால் தண்ணி அந்த இடத்துல நிற்காது. பெய்கிற மழை உடனே அடுத்த இடத்திற்கு போய்விடும். பயிர் 3 நாள் மழை இல்லாவிட்டால் அது தண்ணீரை, அதாவது கொணங்கி விடும். எப்படி ஒரு குமரி பிள்ளை கணவன் கிடைக்காமல் கொணங்கி 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 போறாளோ, நமக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கலையே, மாப்பிள்ளை வாரோனெல்லாம் தட்டி தட்டி போறானே, சீர் கேட்கிறானே, சீர் சினத்து கேட்கிறானே, வரதட்சணை கேட்கிறானே, அப்படி போறானோ, அதை போல ஒரு அப்படி போகும் பொழுது எப்படி அந்த குமரி பெண் வருத்தப்படுவாளோ அல்லது கொணங்கி போய் இருப்பாளோ அதை போல இருக்கக்கூடிய பூமி செவல் பூமி. வயக்காடு அப்படி இல்லை, இந்த 2லையும் சேராதது வயக்காடு. இப்படி அந்த கரிசலுக்கும் செவலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லியிருக்கேன். அதே போல ஒரு மொய் என்பது, ஒரு மொய் ஆடா என்பது கீரா அவர்கள் சொல்லியிருப்பார் 21 ஆடுகள் என்று சொல்லியிருப்பார். ஆனால் எங்கள் பக்கத்துல அது 30 ஆடுதான் ஒரு மொய் என்று எதற்கு பழக்கம் வந்தது? அதுக்கு என்ன காரணம்? மொய் இன்றைக்கு உசிலம்பட்டி பகுதியிலே அல்லது புதுக்கோட்டை பகுதியிலே மொய் விருந்து வைக்கிறார்கள். மொய் எதற்காக வைக்கிறார்கள் என்றால், சில பேர், அதாவது மொய் வைப்பது என்பது ஒருவன் அந்த பணத்தை வைத்து, மொய்க்கு வரக்கூடிய பணத்தை வைத்து
அதை முறையாக ஒரு ஒரு இதிலே முதலீடு செய்தான் என்றால் அது எப்படி ஆடு பழுவது போல, எப்படி ஆடு இன்றைக்கு 10 ஆடு வாங்கிவிட்டால் 1 வருடம் கழித்து 20 ஆடாகவும், 2 வருடம் கழித்து அது 40 ஆடாகவும், அல்லது 1 மொய் ஆடு என்பது 2 மொய் ஆடாகவும், 3 மொய் ஆடாகவும் எப்படி மாறுகிறதோ அதை போல மாறக்கூடிய சக்தி மொய்யுக்கு உண்டு. அதனால்தான் இந்த ஆட்டுக்கு மொய் என்று வைத்தார்களோ, அந்த மொய்யிலிருந்து தான் அந்த மொய் பிறந்ததோ என்பதை நான் என்னுடைய கீராவும் நானும் நாவலிலே என்ற சிறுகதை தொகுப்பிலே நான் காட்டியிருக்கிறேன். இப்படி பல்வேறு ஒற்றுமைகள். அதற்கு பிறகு இன்றைக்கும் கீராவை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன். கீராவுடைய கரண்டு, கீராவுடைய மின்னல், கீராவுடைய அவுரி. அந்த அவுரியை பற்றி படிக்கின்ற பொழுது எனக்கு இன்றைக்கு அவுரியை படிக்கின்ற பொழுது ஒரு காலத்துல எங்களுடைய தோட்டத்தில், இன்றைக்கு நான் இந்த குடியிருக்கின்ற இடத்தில் விதைத்திருந்த அந்த அவுரி விதைத்த பொழுது ஒரு செடியாக தோழர் இன்னைக்கு அந்த அவுரி கதையை தான் இன்னைக்கு சொல்ல போறாங்க. அந்த கதையை விட்டுருங்க. கதையை சொல்லல. நன்றி. கதையை சொல்லல. கதையை சொல்லவே இல்லை. நன்றி. அந்த அவுரியை விதைத்து விட்டு அது கதை பெரியது. அந்த கதைக்குள்ள நான் போகவே இல்லை. அந்த அவையை விதைச்சு சரியா இருக்கையில எங்க ஒருத்தர் கூலிங்க மாமான ஒருத்தர், நாங்களும் இன்னொருத்தர் எங்க பெரியம்மாவோடும் வச்சிருக்காங்க. திடுத்திடுன்னு ஓடியாந்து அந்த அவருக்கு இந்த நிலைமையை நான் சொல்றேன். திடுத்துன்னு ஓடியாந்துரு, ஏமா ஜெயக்கொடி, எங்க அம்மா பேரு ஜெயக்கொடி, ஏமா ஜெயக்கொடினாரு. என்னன்னு எங்க அம்மா சொன்னாப்ல, ஏமா தேனிலிருந்து வந்திருக்காங்கம்மா, தேனிலிருந்து வியாபாரி வந்திருக்காங்கம்மா. எதுக்கு அப்படின்னு, என்ன எதுக்குன்னு, ஏமா உங்க அவுரி இலைய கேட்டு, அவர் கேளிக்கு உங்க அவுரி இலைய கேட்டு தேனிலிருந்து வந்துட்டாங்கம்மா, வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு. அது இன்னும் எனக்கு மனசுக்குள்ள அப்படியே நினைப்பு இருக்கு. அவுரி எப்படி வாழ வைக்குமோ, எப்படி தாழ வைக்குமோ, அதே போலன்னு அது அந்த அவுரி அது எங்களுக்கும் அதுக்கும் உள்ள அந்த தொடர்பெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். அதே போல கரண்டு. இன்னொன்னு, இந்த நிலை நிறுத்தல் என்ற ஒரு கதை. அந்த நிலை நிறுத்தல் என்ற கதையில கீரா அவர்கள் அற்புதமா இந்த மழை வாரத முன் அறிகுறி எப்படிலாம் தெரியும்ன்றத இன்னைக்கும் அது எங்கள் ஊர்ல அந்த தட்டான் பறக்கிறது, அந்த வானத்துல நிலவுல கெட்ட கோட்டை கட்டுறது, அந்த நீர் ஓடை மேகங்கள் வாரது, இதெல்லாம் ஆடு மேயாம இருக்கிறது, இதெல்லாம் கீரா அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார். இது இன்னைக்கும் என்னுடைய கதைகளிலும் நான் அதை ஓடிட்டு காட்டுவேன். இப்ப இன்னொன்னு, ஐயா அவர்கள் எங்களுக்கு முன்னோடி. எங்களுக்கு, அதாவது வட்டார வழக்கில் எழுதுகின்ற என்னை போன்றவர்களுக்கு அவர் முன்னோடி. அவருடைய ஒரு கதையை படித்தால் 10 கதை எழுத முடியும், 10 கதை பிறக்கும். அது நான் எப்பொழுதெல்லாம் எனக்கு கதையிலே எழுதுவதற்கு ஒரு மனக்குறைவோ அல்லது மூளை குறைபாடோ அல்லது அறிவு குறைபாடோ ஏற்படுகின்ற பொழுது கீரை வைத்தான் நான் தொடுவேன். தொட்டு ஒரு கதையை படித்து முடித்து விட்டு அப்படியே நான் அதை எழுதுகின்ற பொழுது சட 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 என்று போய்கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஏறத்தாழ 6 தொகுப்புகள் எழுதி முடித்திருக்கு. சிறுகதை தொகுப்பு 6 தொகுப்பு எழுதியிருக்கிறேன். 6 தொகுப்பு வட்டார வழக்கில் தான் எழுதியிருக்கிறேன். அது கீரா கொடுத்த கொடை என்று சொல்லலாம். 2 நாவல்கள், ஒரு நாவல் வெளிவந்து விட்டது. அறம் சார் சொன்னதை போல கவிச்சி வாடை வெளிந்து விட்டது. முழுக்க வட்டார வழக்கில் எழுதப்பட்ட நாவல் அது. செங்கடத்தாங்குழி என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு இந்த ஆண்டு இப்பொழுது நடைபெற இருக்கின்ற புத்தக கண்காட்சியில் வெளிவர இருக்கிறது. அதுவும் முழுக்க செங்கடத்தாங்குழி, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குழி, கம்மாயில் இருக்கக்கூடிய ஒரு குழி, அந்த பேரை வச்சு சிறுகதை தொகுப்பு அது ஐயாவுடைய நினைவாக கீரா இருந்துவிட்டு போக செய்தான். மனசுற்றி அதை திளைத்து கிடக்கிறது. ஆகவே அந்த கீரா அவர்களை நமக்கு நம்முடைய வட்டாரத்தில் கிடைத்தது நமக்கெல்லாம் பெருமை. அதைவிட இந்த எழுத்தாளர்களே அவருக்குத்தான் அரசாங்கம் முதலில் மிகப்பெரிய ஒரு அந்த இறுதி மரியாதைக்கு 5 அமைச்சர் பெருமக்கள் வருகை தந்தது. அவருக்காக கோயில்பட்டிலே மணிமண்டபம் கட்டியது, அவருடைய சிலையை வைத்தது. இன்றைக்கு அவருடைய மண்டபத்தில் தொடர்ந்து இலக்கிய கூட்டங்கள் நடத்துவதெல்லாம் நினைக்கின்ற பொழுது ஐயா அவர்கள் இன்னும் காலமெல்லாம் நிலைத்திருப்பார்.
அந்த நான் எழுதுகின்ற கதையில் கூட அதைத்தான் நான் கோடிட்டு காட்டியிருக்கேன். அவ்வளவு அற்புதமாக அன்றைக்குத்தான் குடித்த மாசானம் அன்று அந்த கிளாஸில் இருந்த பாலை சப்பி சப்பி குடித்தான் என்று முடிப்பார். கீரா முடித்திருப்பார். எவ்வளவு அதே போல கிடையில் வரக்கூடிய அந்த காதல், அந்த ரெண்டு சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் ஆணுக்கும் காதலை அவ்வளவு அற்புதமாக கீரா அவர்கள் சொல்லியிருப்பார். விவசாயிகள் படும் பாடை கீராவை விட ஒரு சொல்வதற்கு ஆட்கள் வேற இல்லை. இந்த அவரிலே அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார். கசக்காட்டு சம்சாரில் அவ்வளவு சொல்லியிருக்கார். கரண்டில் அவ்வளவு சொல்லியிருக்கார். கதவில் அவ்வளவு சொல்லியிருக்கார். கதவில் அந்த சொன்னதெல்லாம் இன்னைக்கும் எங்கள் ஊர்களில் அது நடந்தது. இன்றைக்கும் அந்த தொணந்தட்டியை போட்டு சாட்டிய, இன்றைக்குத்தான் தேதி ஏலமிட போகிறோம் என்று சாட்டிய அந்த அந்த செவி, அந்த குரல்கள் இன்னும் காதில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு விடுவிட்டு போய்விட்டது. எத்தனை வீடுகள் சத்து செய்யப்பட்டது, எத்தனை வீடுகள் அவமானப்பட்டன, எத்தனை வீடுகள் தூக்கி தொங்கின என்பதெல்லாம் நாம் பார்ப்போம். அதற்கெல்லாம் அதையெல்லாம் துணிந்து காட்டியவர் நம்முடைய கீரா அவர்கள். அவருடைய அத்தனை கதைகளும் நமக்கு ஒரு பாடம், வாழ்வியல் பாடம். கடந்த காலத்தை நினைத்து என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. கடந்த காலம் என்பதுதான் நமக்கு ஒரு படிப்பினை. கடந்த காலம் என்பதுதான் நமக்கு அடுத்த வாழ்வுக்கு ஒரு முன்னணி. ஆகவே நமக்கெல்லாம் கடந்த முன்னத்தி ஏறாக இருக்கக்கூடிய கீரா அவர்களை பற்றி இன்றைக்கு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதைவிட நான் எத்தனை நூல்கள் எழுதியிருந்தாலும் கூட மிகவும் பரவலாக பேசப்பட்ட நூல் கீராவும் நானும். இந்த கீராவும் நானும் அந்த நூலுக்குத்தான் விருது கிடைத்தது. அவருடைய வழியிலே தொடர்ந்து நடப்பேன். அவருடைய வழியிலே அவருக்கு ஒரு புகழ் சூடுகின்ற அளவில் என் எழுத்துக்கள் தொடர்ந்து இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் அறம்சாருக்கும் மிகுந்த நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ஒரு ஒப்பீட்டு இலக்கியம் போல ஒரு அருவியாய் கொட்டி இலக்கியத்தில் பயணித்த தோழமைக்கு நன்றி. அடுத்ததாக இன்றைய கதை சொல்லி பேராசிரியர், ஆங்கிலத்துறையினுடைய துறைத் தலைவர், ஸ்ரீ சேவன் அண்ணாமலைகளுடைய துறைத் தலைவர் ஆசா அருள்சாமி அவர்கள். ஏன்னா அவங்க ஏஎஸ் அருள்சாமின்னு சொல்லவான்னு கேட்டேன். இல்லப்பா ஆசான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நன்றி அண்ணே. அவுரி இந்த தலைப்பை முதல்வர் அறையில ரொம்ப நேரம் விவாதத்துக்கு போடுச்சு. அதனால அவுரி என்கிற கதையை சொல்ல ஒரு மருத்துவமோடு அழைக்கின்றோம். இந்த வாய்ப்பு நல்கிய தமிழ்நாடு எழுத்தாளர் பெருமன்றத்திற்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஏனென்றால் இந்த ஒரு முயற்சி என்பது நம் தமிழகம் கண்ட மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமைகளை நினைவு கூறும் ஒரு முயற்சி என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். கடந்த சில நாட்களாக நானும் கூட இந்த கதை சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன். இதில் ஒரு கதை சொல்லியாக நானும் தேர்வு பெற்றதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றபடியினால் நேரடியாக என்னுடைய முருகனையா ஸ்கிரீன் தெரியுதா? ஓ இதுவே பவர் பாயிண்டே போறீங்களா? ஓகே, குட். ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, மிக்க நன்றி. எங்களுக்கு ஸ்கிரீன் ஓபன் ஆகும் பயம் வந்துருச்சு. ஐம் சாரி. என்னுடைய மகனிடம் தான் இதை நான் கற்றுக்கொண்டேன். ஓகே, மிக்க நன்றி. முதலில் இந்த அவுரி என்ற சொல்லே எனக்கு 1 மாதத்திற்கு முன்புதான் பரிச்சயமானது. என்னுடைய பேராசிரியர் நண்பர்களோடு ஒரு இடம் பார்க்க சென்ற பொழுது அங்கே ஒரு பெண் பேராசிரியை, ஒரு பேராசிரியை தோழி அவர்கள் ஒரு செடியை பார்த்து இது அவுரி செடி என்றார்கள். பக்கத்திலேயே அதே போன்ற தோற்றமளித்த இன்னொரு செடிக்கும் இதற்குமான வேற்றுமையை குறிப்பிட்டார்கள். இதனுடைய பயன் என்ன என்பதையும் அவர்கள் மிகவும் தெளிவாக எனக்கு எடுத்துரைத்தார்கள். ஆகவேதான் எனக்கு முனைவர் கரு முருகன் ஐயா இந்த கதை சொல்லி நிகழ்ச்சியை பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு இந்த அவுரி என்ற அந்த பெயருக்காகவே நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன். அதற்கு முன்னால் நான் இந்த கதையினை வாசித்ததில்லை. ஆகவே என்னுடைய கதை தேர்வுக்கான பின்னணி இது. அடுத்ததாக இந்த கதையை அப்படியே சொல்வதை விட இந்த கதையினுடைய சுருக்கம் என்று சொல்வதென்றால்
அதனுடைய முதல் பத்தியையும் இறுதி பத்தியையும் சொன்னால் போதும். கதையினுடைய முதல் பத்தி: தலையில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டார் தாசரி நாயக்கர். அப்படி ஆகிவிட்டது சம்சாரிகள் பாடு. கடைசி பத்தி: இது சரியில்லை. இப்படி செம்மறி ஆடுகளைப் போல சம்சாரிகள் வருகிற துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு தலையை தொங்க போட்டு கொண்டு கிடப்பது முறையில்லை. ஏதாவது செய்யணும், செய்தே ஆகணும் என்று தீர்மானித்தார். இதுதான் அவுரி கதையினுடைய மிக மிக சுருக்கமான சுருக்கம். இப்பொழுது மீண்டுமாக இந்த கதையினுடைய விளக்கம், விமர்சனம். பொதுவாக இந்த கதையை நான் வாசிக்கின்ற பொழுது நான் ஒரு புதிய ஆங்கில கவிதையை வாசிப்பது போல இருந்தது. நாங்கள் மாணவர்களுக்கு ஆங்கில கவிதைகள், போயம்ஸ் நிறைய மாணவர்களுக்கு நாங்கள் கற்பிப்போம். அப்பொழுது கற்பிக்கும் பொழுது நாங்கள் முதலில் அதனை வாசிப்போம். வாசிக்கும் பொழுது நீங்களும் கூட உங்களுடைய பள்ளிகளிலும் கல்லூரி வகுப்பறைகளிலும் ஆங்கில ஆசிரியரிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள். நியூ வேர்ட்ஸ் அண்ட் நியூ ஃப்ரேசஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதிய வார்த்தைகள், புரியாத வார்த்தைகள், புதிய சொற்றொடர்கள், இதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு அதற்கான பொருளை அவர்கள் சொல்லியதற்கு பிறகுதான் நாம் முழுமையாக அந்த கதையோ அந்த கவிதையோ நாம் புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு அதனை நாம் ரசிக்க முடியும். அதை போலத்தான் எனக்கு இந்த அவுரி கதை இருந்தது. இதற்கு முன்னர் எனக்கு இந்த கரிசல் காட்டு சொல் வழக்கு அவ்வளவு பரிச்சயமானதில்லை. ஆகவே அவுரி என்ற சொல் முதல் நான் புதிதாக பொருள் தேடிய சொற்கள் என்னவென்ற அந்த ஒரு அட்டவணையை தந்துள்ளேன் பாருங்கள். அவுரி என்பது நீலி செடி என்ற பொருள் தருகிறது. ஆங்கிலத்தில் இண்டிகோ பிளான்ட். இதற்கான வேறு பெயர்கள் அசிதை, ரசனி, இரஞ்சி, உலகங்காத்தால், கருந்தோழி. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சொல்லால் இதனை குறிப்பிடுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தது சம்சாரி என்ற சொல் எனக்கு ஓரளவு பரிச்சயம். விவசாயியை குறிக்கக்கூடியது. கவுல், கவுல் என்ற ஒரு சொல் ஒன்று உண்டு. இந்த இடத்தில் இருக்கிறது. ஆனால் கவுல் என்பது நான் வஞ்சனை என்றும் சதி என்றும் பொருள் கொண்டேன். அடுத்ததாக ஒந்தி போல் தலையை ஆட்டினார் என்று இருக்கு. ஒந்தி என்ற வார்த்தை எனக்கு புதிய வார்த்தை தான். அதற்கு ஆங்கிலத்தில் டிராகன் லிசர்ட் என்றும் பின்னர் தான் நான் அதனை புரிந்து கொண்டேன். நாங்கள் எல்லாம் அதனை பச்சோந்தி என்று சொல்லுவோம். மரங்களில் தெரியக்கூடிய அந்த ஒரு பச்சோந்தி செடி, அது பச்சோந்தி ஒரு விலங்கு அது. அடுத்ததாக கோட்டிக்காரன் என்று ஒரு சொல்லையும் அவர் பயன்படுத்துகிறார். கோட்டிக்காரன் என்றால் பைத்தியக்காரன் என்று நான் புரிந்து கொண்டேன். அடுத்ததாக பக்கா என்று ஒரு சொல் உண்டு. பக்கா என்றால் 2 படி அளவு, அது ஒரு அளவு சொல், யூனிட் ஆஃப் மெஷர் என்பதை நான் இதில் புரிந்து கொண்டேன். ஆனால் இன்னும் நான் புரியாத ஒரு வார்த்தை உண்டு, அது பனையேர். பனையேர் தான் இந்த இடத்துல வருது. 2வது பக்கத்துல பனையேர் தான், சொந்த ஏர் கிடையாது என்று நான் புரிந்து கொள்கிறேன். பனையேர் என்றால் அது பிறரிடமிருந்து வாங்கியதாகவோ அல்லது வேறு ஒரு ஏர் வகையாக இருக்குமோ என்று நான் புரிந்து கொள்கின்றேன். அடுத்த பக்கத்தில் எனக்கு புதிய வார்த்தைகள். இதுவெல்லாம் கரிசல் காட்டு வழக்கு சொற்கள். கொத்து என்றால் என்னவென்று தெரியாது. கொத்து என்றால் எனக்கு பஞ்ச் தான் தெரியும், ஒரு கொத்தாக இருக்கக்கூடியது. ஆனால் கொத்து என்ற சொல்லுக்கு நான் முதலில் கூலி என்று பொருள் கொண்டேன். ஆனால் தொடர்ந்து வாசிக்கும் பொழுதுதான் அது ஒரு விவசாய விளை பொருள் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அதே போல் கம்மல் என்ற சொல்லும் இருந்தது. அது கரைத்து குடிக்கக்கூடிய ஒரு உணவு பொருள். வேணா வெயில் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். கடும் வெயில் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கான பொருளை என்னால் தேட முடியவில்லை. அடுத்ததாக போகினி என்ற ஒரு சொல் உண்டு. அது ஒரு பாத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்ததாக இதை நான் கூகுள்ல தான் சர்ச் பண்ணேன். சவுதாயம் என்ற வார்த்தை. சவுதாயம் என்றால்
கவலை, அம்பாரம் என்றால் குவியல் என்று இருக்கிறது. ஆக இந்த சொற்கள் எல்லாம் எனக்கு புதிய சொற்கள். இந்த சொற்களுக்கான பொருளை நான் புரிந்து கொண்ட பின்புதான் இந்த கதையினை முழுமையாக நான் உள்வாங்கிக் கொண்டேன். ஆகவே என்னுடைய புரிதலில் ஏதேனும் பிழை இருந்தால் இங்கு கீரா ஐயா அவர்களுடைய புதல்வர் இணைந்துள்ளார்கள். கீரா அவனுடைய எழுத்துக்கள், அவரோடு பழகியவர்கள், அவரோடு உறவாடியவர்கள் இருக்கிறார்கள். எனது புரிதலில் ஏதேனும் பிழை இருந்தால் மன்னிக்கவும். அடுத்ததாக சிறுகதையாக இந்த அவுரியை பார்க்கும் பொழுது சிறுகதைக்கான வரையறைகளாக பலவற்றை அறிஞர்கள் தந்துள்ளார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவற்றெல்லாம் அடிநாதமாக திகழ்வது சிறுகதை என்பது ஒரு கண நிகழ்வு அல்லது ஒரு கணத்தில் வரக்கூடிய உணர்வு அல்லது அனுபவம். இந்த நிகழ்வோ உணர்வோ அனுபவமோ ஆழமாக அழுத்தமாக பதியப்பட வேண்டும். அதுதான் சிறுகதை. இந்த சிறுகதையினுடைய அப்படிப்பட்ட நிகழ்வு என்ன, உணர்வு என்ன அல்லது அனுபவம் என்ன என்று பார்த்தால், விரக்தியின் உச்சத்தில் எடுக்கும் வைராக்கியம் நிறைந்த தீர்மானம். இதுதான் இந்த கதையினுடைய மையமாக, கிரக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அந்த கடைசி பத்தி நான் வாசித்தேன் அல்லவா, ஏதாவது செய்யணும், செய்தே ஆகணும் என்பதுதான் இந்த அவுரி கதையினுடைய அடித்தளமாக இருப்பதாக நான் உணர்கிறேன். பொதுவாகவே எழுத்தாளர்கள், சிறுகதை எழுத்தாளர்களோ கவிஞர்களோ ஒரு மைய பொருளை தீர்மானித்து அதை சுற்றி ஏராளமாக பின்னுவார்கள், சூழல்களை பின்னுவார்கள். இந்த கதையும் கூட அப்படித்தான் பிற சூழல்கள் நிறைந்துள்ள ஒரு கதையாக நான் பார்க்கிறேன். முதலில் இந்த அவுரி என்பது செடி என்பதும் இதற்கு முன்னர் கீராவும் நானும் நான் எழுத்த புத்தகத்தை பற்றி பேசியவர் குறிப்பிட்டார். அந்த அவுரி செடியை பற்றி அவர் அதை விதைத்து அறுத்து விலை இல்லாமல் குப்பையில் கொட்டுவது அதுதான் கதை என்றையும் குறிப்பிட்டு விட்டேன். ஆனால் விவசாயத்தை மட்டுமே நம்பி குடும்பத்தை காப்பாற்றும் சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1982ஆம் ஆண்டு தினமணி கதிரில் கீரா அவர்கள் எழுதிய கதை இது. இன்றைக்கும் கூட சூழல் அப்படித்தான் இருக்கிறது. அதை பற்றி 2 பத்திகளில் குறிப்பிடுகிறார். அடுத்தது, விளை பொருளுக்கான பொருளற்ற விலை. விளை பொருள் என்று சொல்கிறோம், ஆனால் அதற்கு நிர்ணயிக்கப்படும் விலை சற்றும் பொருளின்றி அமைகின்றது. பொருள் என்பது நான் அர்த்தமில்லாத என்ற அர்த்தத்தில் நான் பயன்படுத்துகின்றேன். ஏனால் ஏற்கனவே நேற்றைய கதை விடிவு, அதில் கூட இதனை பற்றி விவரித்திருந்தார்கள். ஆக மற்ற தொழில் ஈடுபடுபவர்கள் எல்லாம், ஒரு தச்சராய் இருந்தாலும் சரி, ஒரு இரும்பு தொழில் செய்பவராய் இருந்தாலும் சரி, நகை செய்பவராய் இருந்தாலும் சரி, அவர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கான விலையை அவர் பல்வேறு காரணிகளை கொண்டு நிர்ணயிக்கிறார். நாமளும் அந்த விலைக்கு வாங்குகிறோம். ஆனால் விவசாயிகளுக்கான விளைபொருளை மட்டும் பிறர் நிர்ணயிக்கிறார்கள், விவசாயி நிர்ணயிக்கவில்லை. அது யார் நிர்ணயிப்பது? இதையும் ஒரு கேள்வியாகத்தான் அவர் இதில் கொடுக்கிறார். ஏனென்றால் மற்ற பொருள்கள் எல்லாம் வருஷா வருஷம் விலை ஏறுது, அவர் இதுல குறிப்பிடுகிறார். ஆனால் அவுரிக்கான விலையை மட்டும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நிர்ணயம் பண்றான். அதுவும் விலை ஏறுதான்னா ஏறல, இறங்கிக்கிட்டே போகுது அப்படின்னு குறிப்பிடுறார். அடுத்ததாக வெளிநாட்டு ஏற்றுமதி. மிக விலை மதிப்புள்ள பொருள்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற. வெளிநாட்டுல விலை குறைவான பொருட்களை அவர்கள் இறக்குமதி செய்ய மாட்டார்கள். அங்கே எந்த பொருள் கிடைக்கவில்லையோ, எந்த விவசாய பொருள் கிடைக்கவில்லையோ அதனை மட்டுமே அவர்கள் இறக்குமதி செய்வார்கள். நம் நாட்டிலிருந்து அதை போன்ற விலை மதிப்புள்ள பொருள்களைத்தான் ஏற்றுமதி செய்வார்கள். ஆனால் அந்த பொருள்களை விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயிக்கு கிடைப்பது என்ன? இது ஒரு கேள்விக்குறியாக இன்று வரை உள்ளது. அதையும் கீரா ஐயா இந்த சிறுகதையில் தொட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக அரசுகளின் வெற்று வாக்குறுதிகள். இந்த கடைசி வரியை பார்த்தீங்கன்னா தெரியும். 60 வருஷமா நடந்துட்டு வர்ற சங்கதி, இதை ஒழுங்குபடுத்த திராணி இல்லையே. மேல் வரி, இதை ஒழுங்குபடுத்த திராணி இல்லையே இவன்களுக்கு, என்னமோ விவசாயிகளுக்கு கிழிக்க போறதா பேச்சுத்தான், காரியத்துல ஒரு புண்ணாக்கையும் காணோம்.
இது இன்றைக்கும் சால பொருந்துகிற ஒரு கூற்று என்று நான் நினைக்கின்றேன். இந்த கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் கூட ஆட்சியாளர் குறிப்பிட்டார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் என்று. விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகவில்லை, விவசாயிகளின் தற்கொலை தான் இரட்டிப்பாகவும் 3 மடங்காகவும் 4 மடங்காக ஆனது என்பதை நமது அனுபவத்தில் நாம் அறிந்திருக்கின்றோம். கீரா ஐயா அவர்கள் எவ்வளவு தீர்க்க தரிசனத்தோடு அன்றைய கால அனுபவத்தோடு இந்த வரிகளை எழுதியிருக்கின்றார் என்பதை பார்க்கும்பொழுது வியப்புத்தான் வருகிறது. விவசாயிகளுக்கு கிழிக்க போறதா பேச்சுத்தான், கிளிகளின்னு கிழிச்சிருக்காரு இல்ல. நம்முடைய அரசாங்கங்கள் எப்படி இந்த விவசாயிகளை நடத்துகின்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெயர் அரசியல், பாலிடிக்ஸ் ஆஃப் நேம் என்று சொல்லுவோம். இதுலயும் அப்படித்தான். அதாவது போற போக்குல சட்டிலான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாசூக்கா ஒரு குத்துறது. அதுல கீரா ஐயா இதுல சொல்லியிருக்காங்க, அவுரிக்கு பொன் அவுரின்னு ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாவே நமக்கு சில பெயர்கள் வந்து பிடிச்சு போயிரும். அது பெயர் காரணமா இல்ல பெயரில் உள்ள அந்த ஒரு ஈர்ப்பா, அட்ராக்ஷன் சொல்றோமே, அந்த ஈர்ப்பா கவர்ச்சியா தெரியாது. பொன்னவரின்ற அந்த பேரு கூட ஒரு டிராப்பாக, அதாவது ஒரு ஒரு அவங்கள ஈர்க்கக்கூடிய, இழுத்து தள்ளக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குமோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். ஏனென்றால் இந்த அவுரி விதையை அந்த தாசரி நாயக்கர் என்ற விவசாயி, அவுரி கதையினுடைய நாயகன், அவர் பக்கத்து கிராமத்துல போய் நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டு வருவாரு. ஒரு வருஷம் இந்த கதையில கீராயா குறிப்பிடுறாரு, ஏதோ ஒரு வருஷத்துல அவுரி விதை 1 கிலோ 100 ரூபாய்க்கு வித்தது அப்படின்னு சொல்லுவாரு. ஆக அந்த பெயர் பொன் அவுரின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனா இருக்கு. ஆனா அவுரி விதைச்சவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அடுத்ததாக இந்த விவசாய விளை பொருள்களுக்கான விலை நிலையற்றதாக இருக்கிறது, அதையும் குறிப்பிடுறாரு. அதோட கரிசல் மண்ணின் வளம், அது ஐயா சொல்றாரு நெய் கரிசல் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கரிசல்னா தெரியும் என்னன்னு சொல்லிட்டு, ஆனா நெய் கரிசல் அப்படின்றத நான் வளமான கரிசல் மண்ணா இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். இதுல அவர் சொல்றது விளைச்சல்லாம் பொய்க்கல. இந்த கதையில அவர் குறிப்பிடுறாரு, நான் வந்து நல்லா விதைச்சேன், மழை பெஞ்சது, நல்ல மழை பெஞ்சது, வானம் பார்த்த பூமி தான், நல்ல மழை பெஞ்சது, அவுரி நல்லா விளைஞ்சது, நாங்களும் சரியான நேரத்துல அறுத்துட்டோம். அங்கே பாருங்க குவியல் குவியலா அம்பாரமா குவிஞ்சு கிடக்குது. ஆனால் அதற்கு விலைதான் இல்லை. விளைச்சல் பொய்க்கவில்லை, ஆனால் விலைக்கான விலை சொல் பொய்த்து எங்களது வாழ்க்கையை சீரழித்து விட்டது என்பதாக ஐயா குறிப்பிடுகிறார். அடுத்ததாக அது மட்டும் இல்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடியே விவசாயத்திற்கான தொழிலாளர்கள் பிரச்சனையையும் ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு. இது இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் எப்படி இன்றைக்கு விவசாய கூலிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறையை ஏற்படுத்தி இருக்கிறதோ, இன்றைக்கு விவசாயம் வந்து நிறைய தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் ஏராளமான இடங்கள்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப பாதியா குறைஞ்சிருச்சு. அதற்கு மிக முக்கியமான காரணமாக விவசாயிகள் குறிப்பிடுவது வேலைக்கு ஆள் கிடைக்கல, 100 நாள் வேலை திட்டம், இது மாதிரியானது. ஆனா இந்த பிரச்சனை 40 ஆண்டுகளுக்கு முன்னரே நம் கதை எழுதிய கீரா ஐயா அவர் குறிப்பிடுறாரு. அதே போல குறைந்து போன தொழில் ஈடுபாடு, இந்த விவசாய தொழிலாளருக்கான சோம்பேறித்தனத்தையும் மிக மிக தெளிவாக அவர் குறிப்பிடுறாரு. அந்த பத்திகளை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புறேன். கூலி ஆட்களும் இந்த பக்கத்துல கீழே இருக்கக்கூடிய இந்த பத்தியை பாருங்க, பக்கமே 434. கோடை உழவுக்கும் விதைப்புக்கும் களை எடுப்புக்கும் சுலை சுலையாய் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது கையில் இருந்து. இது அவர் செலவழித்து சொல்றாரு. கூலி ஆட்களும் முந்தி மாதிரி இல்லை. முந்தி அவர்களுக்கு ஒரு அக்கறையும் பதட்டமும் இருந்தது, நேரத்துக்கு புறப்படணுமே, நின்று வேலை செய்யணுமே என்று. இப்ப அதெல்லாம் கிடையாது. 8 மணி நேரம் வேலைங்கிறதெல்லாம் பேச்சு. அதெல்லாம் இப்போ டவுன்ல உள்ள தொழிலாளிகளுக்கு தான். காலையில 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டியது, கடைக்கு போறேன் அங்க போறேன் என்று சொல்லி ஒரு காப்பி தண்ணியை போட்டு குடிக்க வேண்டியது, பிறகு கஞ்சியை ஏனத்துல எடுத்துக்கொண்டு ஊர் சங்கதிகளை பேசிக்கிட்டே புறப்படும் மணி 7 ஆயிடும். இதுக்கு மத்தியில அவங்கள நாம ஒரு 4 தரமாவது
என்னாத்தா புறப்படுங்க, நேரம் காணாதா என்று மந்திரம் ஓதுறா போல சொல்லிக்கிட்டே இருக்கணும். புஞ்சையில போய் களைய தொட்ட கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கஞ்சி குடிக்கன்னு உட்கார்ந்துடுவாங்க. கஞ்சி குடிச்சு முடிஞ்சு நேத்து சாயந்தார தெருவுல போட்ட சண்டைய பத்திய பேச்சு, யார் சரியானபடி கேள்வி கேட்டா, பதிலுக்கு இவ இப்படி நாக்கு இப்படிங்கிட்டு சாகும்படி எது கேள்வி கேட்டா என்று எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு வெத்திலை போயில போட்டு முடிச்சு திரும்பவும் அவங்களை களையெடுக்க ஆரம்பிக்க வைக்க கையை பிடிச்சு தூக்கி விடாத குறைதான். மணி 11 ஆக வேண்டியதுதான். செங்கோட்டை வண்டி வருதா, தூரத்துல புகை தெரியுதான்னு கவனிச்சுக்கிட்டே ஒரு கண்ணு ரயில் வண்டியையும் ஒரு கண்ணு மட்டும் கலையை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஆக இப்படி அந்த விவசாய தொழிலாளர்களினுடைய ஈடுபாட்டு குறைவையும் மிக தெளிவாக தீர்க்கமாக இதில் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக தொழில்மயமாகுவது. இன்றைக்கு தான் நிறைய தொழில்மயமாகிறது பத்தி நாம அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி இந்த தொழில்மயத்தால கிராமங்களில் உள்ள விவசாய தொழில் நலிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் கீரா ஐயா 1980களிலேயே தீப்பெட்டி தொழில் வந்ததுக்கு அப்புறமா இலசுகள்லாம் அவர் பயன்படுத்துறாரு. இளம் பிள்ளைங்க எல்லாருமே விவசாய தொழிலை விட்டுட்டு நோகாம நிழல்ல உட்கார்ந்து தீப்பெட்டி சுத்துற தொழிலுக்கு போயிடுறாங்க அப்படின்றத சொல்றாரு. ஆக கஷ்டப்பட்டு உழைக்கணும், உழைச்சு சம்பாதிக்கிறத சாப்பிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் சொகுசா வேலை செய்யணும், எவ்வளவு கிடைச்சாலும் அதை வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தொழிலாளர்கள் மத்தியில எவ்வளவு ஆழமா பதிஞ்சுட்டுன்றத ஐயா குறிப்பிடுறாரு. அடுத்தது அரிசி மீதான மோகம், சிறுதானியங்களின் நாட்டமின்மை, இதையும் ஐயா குறிப்பிடுறாரு. பாருங்களேன், ரூபாவை வாங்கிட்டு போக முடியாது. பக்கம் 435 அந்த கடைசி பத்தி பாருங்க. ரூபாவை வாங்கிட்டு போக வேண்டியது ரேஷன் கடையில போய் அவன் போடுற நாத்தம் பிடிச்ச நெல் அரிசியை வாங்கிட்டு பொங்கி திங்க வேண்டியது. வேணா வெயிலில அலைஞ்சிட்டு வயிறும் மனசும் குளிரும்படியா ஒரு போகினி கம்பஞ்சோத்தை கரைச்சு குடிச்சோம்னு உண்டுமா? ஆக கரிசல் காட்டுல கம்பம்புல் பயிர்றது குறைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல கம்பம்புல்லே எடுபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மீதான நெல் சோறு மீதான மோகம் நமக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்றத அப்பவே குறிப்பிடுறாரு. இன்னைக்கு அரிசியினுடைய விலை குறைவு, ஆனால் சிறுதானியங்களினுடைய விலை அதிகமா இருக்கு. ஒரு நல்ல தரமான அரிசி 1 கிலோ 50 ரூபாய் அப்படின்னு சொன்னா, அதே 1 கிலோ கம்பினுடைய விலை 120 ரூபாய், சோளத்தினுடைய விலை 140 ரூபாய். ஆக இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நமது நெல் அரிசி மீதான மோகம்தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக சுருக்கமா முடிச்சிடுறேன். வேளாண்மை சுருங்கி போறதை பத்தி சொல்றாரு. இப்படியே போச்சுன்னா வேளாண்மை பிடிக்கிறதே குறைஞ்சு போயிடும் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாங்க. கடைசியா இந்த கதையை முடிக்கிறது பாத்தீங்கன்னா, நான் ஆரம்பிச்ச பொழுதே சொன்னது போல ஒரு விரக்தி. தாசரி நாயக்கருடைய மனைவி வர்றாங்க. என்னத்த அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன செய்ய, நம்ம தலைவிதி அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ தாசரி நாயக்கர், இந்த கதையினுடைய நாயகர் சொல்றாரு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க அம்பாரமா குமிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த அவுரி காய்களை எடுத்து கொண்டு போய் குப்பையில போடுறாரு. ஏன்னா கிலோ 1 ரூபாய்க்கு கேட்கிறான். அது அவர் பறிச்ச கூலி கூட வராது. இது என்னத்த திரும்பவும் அது மக்கிற உரமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா அவர் பேசுறத பாக்குறோம். ஆனா என்ன இதுல ஒரு ஒரு நையாண்டி அல்லது ஒரு 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 வருத்தம் தோய்ந்த ஒரு இது இருக்குன்னு சொன்னா, இந்த வைராக்கியம் பிரசவ கால வைராக்கியம் போன்றது. முன்ன எல்லாம் சுகப்பிரசவம் நடக்கும் பொழுது அந்த தாய்மார்கள் அந்த வலி வேதனையில முணங்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் கணவன் தான். நான் இவ்வளவு வலி வேதனையோட நானு இந்த பிரசவத்துக்காக நானு கஷ்டப்படுறேன், இனிமே அந்த மனுஷன் என் பக்கத்துல வரட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி கத்தி வைராக்கியம் எடுப்பாங்களாம். ஆனா அந்த வைராக்கியம் குழந்தை பிறந்த உடனே போயிடும். புருஷங்கார எங்க, குழந்தை எங்கன்னு தான் புருஷங்காரனை தான் முதல்ல தேடுவாங்க. அதே போலதான் இந்த கதையில உள்ள தாசரி நாயக்கருடைய வைராக்கியமும் இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா தொடர்ந்து அவர் அந்த அவுரி விதைகளை எல்லாம், அவுரி காய்களை எல்லாம் நிலத்துல கொட்டும் பொழுதே அது ஒரு 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 மறைமுகமான ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு என்ன இருக்கு அப்படின்னா, அடுத்த உழவுக்கு அவரு தயாராகிறாரு. ஆனா சொல்றது என்ன, ஏதாவது செய்யணும்.
செஞ்சே ஆகணும். அவர் என்ன செய்ய முடியும் ஏற்கனவே சொல்லிட்டார். இந்த அரசாங்கங்கள்ல என்னத்தை கிழிக்க போறானுங்க, இவங்களோட சங்கதிகள்லாம் தெரியாதா அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஆக இந்த அவுரி சிறுகதையானது 42 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் கூட இன்றும் 2024 செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள் இன்றும் எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு எழுத்தாக இருப்பதை பார்க்கிறோம். பொதுவாகவே உலகில் சிறந்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கெல்லாம் ஏன் சிறந்த எழுத்துக்களாக போற்றப்படுகிறது என்றால் அவைகள் காலம் கடந்து நிற்கும். அவர்களுடைய எழுத்துக்கள், அவர்களுடைய கருத்துக்கள், அவருடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய விதம் என்று இன்று வரையிலும் கூட அது திருக்குறளாக இருந்தாலும் சரி, சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது மேலை நாட்டு இலக்கியங்களில் குறிப்பிடத்தக்கவையாக இருந்தாலும் சரி, அவைகள் காலங்களை கடந்து இன்றும் நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறபடியினால்தான் அவைகள் உலகில் சிறந்த இலக்கியங்களாக இருக்கின்றன. அந்த வகையில் இந்த அவுரி என்ற சிறுகதையும் கூட உலக இலக்கிய தரத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன். கடைசியாக இந்த தாசரி நாயக்கருடைய பெயர் பின்னரை பற்றி குறிப்பிட விரும்புகின்றேன். தாசரி என்ற சொல் தெலுங்கு சொல். அதில் தசா என்றால் சர்வன்ட் ஆர் டிவோட்டி, பக்தன் அல்லது வேலையாள் என்று பொருள். ரீ என்பது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விகுதி தெலுங்கில். இப்படித்தான் நான் இணையத்தில் பொருள் கண்டேன். ஆக ஆண்டவனின் பணியால், ஆண்டவனின் அடிமை என்பதாகத்தான் இந்த தாசரி என்ற பெயருக்கான பொருள் இருக்கிறது. கீரா ஐயா அவர்கள் தெரிந்தே இந்த பெயரை இந்த கதையின் நாயகனுக்கு சூட்டி இருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். ஏனென்றால் நீங்கள் நாம் அனைவரும் ஒரு நல்ல இந்த சினிமா திரைப்பட வசனத்தை அறிந்திருக்கின்றோம். புகழ்பெற்ற நடிகர் ஒருவனுடைய படத்தில் வரும், ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான் அப்படின்னு சொல்ற வசனம் இருக்கு. ஆண்டவன் நல்லவங்களை எவ்வளவு காலத்துக்கு சோதிப்பான், எப்போ கைதூக்கி விடுவான் அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கும் தெரியாது, அந்த நல்லவனுக்கும் தெரியாது. தாசரி நாயக்கரும் கூட அதை போன்ற ஒரு ஆண்டவனின் அடிமையாக, ஆண்டவனின் நல்ல பக்தனாக இந்த கதையில் மிளிர்கிறார் என்பதையும், இந்த கதை ஒரு காலம் கடந்து உலகில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கதை என்பதையும், கீரா ஐயா அவர்களுடைய எழுத்து ஒரு போற்ற தகுந்த எழுத்து என்பதையும், இன்னும் அவருடைய எழுத்துக்களை நான் வாசிக்க விளைகின்றேன் என்றும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி பேராசிரியர் அவர்களே. நன்றி ஐயா. எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு பவர் பாயிண்ட் போட்டு இந்த கதைய அக்கு வேற ஆணி வேற ஒரு ஆய்வினுடைய அடிப்படையில் சொற்கள்ல இருந்து, கதையினுடைய கருவுல இருந்து, கட்டமைப்புல இருந்து, பயன்படுத்த உத்தியில இருந்து விட்டுருந்தா இது ஒரு ஜேர்னல்ல போட்டிருந்தா ரிசர்ச் பேப்பர் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு நன்றி ஐயா. ஒரு தமிழ் பேராசிரியர் ஒரு நெறியாளர் செய்வது போல சிறப்பாக செய்வீர்கள். அதற்காக வாழ்த்துக்கள். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்களுடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குது. பேசுறது தினம் கேக்குது. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு 2 நிகழ்வுகள். ஒன்று, கீராவுடனான தன்னுடைய அனுபவத்தை, அன்னக்குடியில யாரோ தாய்மார் தான் வராங்கன்னு நினைச்சேன். அவர் அன்னக்குடி என்கிற அருமையான ஒரு ஆண்மகன் வந்து நின்னாரு. ரொம்ப அருமையா சொன்னாரு. கீராவினுடைய அனுபவத்தை பதிவு செய்வதன் மூலமாக இருந்தே அவர் தன்னுடைய அவருக்கும் உண்டான உறவை அருமையாக எடுத்துரைத்தார். மிக அருமையான விவரணையாக சொல்லி முடித்தார். அவருக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்களும். அடுத்து சொன்ன ஆங்கில பேராசிரியர் அவர்கள் நம்முடைய பேராசிரியர் கருமுருகன் சொன்னது மாதிரி நல்ல ஆய்வு முறையோட பவர் பாயிண்ட்டை வச்சு வரிக்கு வரி விளக்கி பொருளை எல்லாம் அவர் எப்படி ஒரு கதைக்கு என்னெல்லாம் ஒரு மெனக்கட்டு இருக்காரு பாருங்க.
இணையத்துல போய் பொருள் தேடி அது ஒரு கடமையாக அதை அருமையாக செய்து முடித்திருக்கிறார். நான் எனக்கு படுவது என்னவென்றால், நேற்றைய கதை ஒரு விவசாயினுடைய பார்வையில் இந்த விவசாயிக்கு உண்டான பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்த கதை நேற்று பார்த்தது. இன்றைக்கு இந்த விவசாயி ஒரு முடிவெடுக்கிறார். சும்மா உட்கார்ந்துட்டா வேலை ஆகாது. முதலாளித்துவ வளர்ச்சி என்பது விவசாயத்தின் நொறுக்கிதான் அது வளரும். எனவே முதலாளித்துவ தொழில் முறை அன்னைக்கு இது கார்பரேட் வந்துருச்சு. இது 40 ஆண்டுகளுக்கு முன்ன முதலாளித்துவம் கொடி கட்டி பிறந்த காலம். அந்த முதலாளித்துவம் வளர வளர விவசாயம் நொடிக்கும். அதான் அறிவியல். அப்போ விவசாயம் நொடியும் போது விவசாயி என்ன பிரச்சனைக்குள்ளாகிறான், எவ்வளவு துன்பப்படுகிறான் என்பதைத்தான் கதை அழகா எடுத்து காட்டுது. அந்த அம்மா தலைவிதின்றாங்க. தலைவிதி அல்ல, தலைவிதியை மாற்ற முடியும். நான் எதையாவது செய்தாக வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? போராடக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்கிறார். போராடாமல் எதுவும் விடியாது, போராட்டமின்றி யாராட்டமும் தீராது. அந்த முடிவுக்குத்தான் ஒரு கலைத்தன்மையோடு இது ஒரு அரசியல் கதை தான். நேற்று நடந்த விவசாயிகளுக்கான ஒரு மிகச்சிறந்த விமர்சனமாக இருந்த ஒரு அரசியல் கதை. இன்றைக்கு அதனுடைய நீட்சி. அது நீட்சி எங்க போய் முடியுதுன்னா, தாசரி நாயக்கர் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா முடியாது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளை உற்பத்தி செய்கிறார்கள். ஆனா இதை இடைத்தரகன் வாங்கி போய் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் போது ஏராளமான லாபத்தை அனுபவிக்கிறான். ஆனா உற்பத்தி செய்யறவன் ₹1 கீழே, 1 கிலோ ₹1 கீழே போறான். அப்ப என்ன ஆகுறது? விவசாயம் நொடிஞ்சாதாங்க முதலாளித்துவம் வளர்ச்சி அடையும். முதலாளித்துவம் அதிக லாபத்தை ஈட்ட முடியும், அதிக சுரண்டலை செய்ய முடியும். எனவேதான் இனி சும்மா இருந்தால் பயனில்லை, போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்றுதான் இந்த கதையை முடிவதாக நான் கருதுகிறேன். ஏன்னா ஹீராவே ஒரு போராளி. அவருக்கு தெரியும் முதலாளித்துவம் எப்படி வளர்கிறது, விவசாயம் எப்படி நொடிக்கிறது என்பதை வரலாற்று பூர்வமாக அறிந்து வருவார். அவரே ஒரு பொது உடைமைவாதி. அதனாலதான் இந்த கதைக்குள்ள வாழைப்படத்துல ஊசி சொருகிற மாதிரி கலைநயத்தோடு இந்த கதையை முடித்திருக்கிறேன் என்று கருதுகிறேன். இதற்கு களம் வைத்துக் கொடுத்த நம்முடைய கலை இலக்கிய பெறுகின்ற பொறுப்பாளர்கள், குறிப்பாக நம்முடைய அருமை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், நெறியாளர் ஐயா கருமூர்கள் அவர்களுக்கும், நாள்தோறும் பின்னூட்டம் செய்கின்ற நம்முடைய தோழர்களுக்கும், உலகம் பூராவும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். வணக்கம். நன்றி தோழமையே. தோழர் சிவசுப்ரமணியம் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹீராவும் நானும் என்ற தலைப்பில் எழுத்தாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு அன்னக்குடி அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னார். அதாவது அணிந்துரை பெற்றமை, பிற வட்டார வழக்கு சொற்கள் பெற்றமை, ஹீரா அவர்கள் கொடுத்த கொடை அப்படின்னு அருமையாக சொன்னார். அவருக்கு நன்றி. அடுத்து இன்னைக்கு இந்த அவுரிங்கிற கதையை சொன்ன முனைவர் திரு அருள்சாமி அவர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த நெறியாளர் சொன்னது மாதிரி இந்த கதையை ஆய்வு செய்து அக்கு வேற ஆணி வேற ரொம்ப இந்த மாதிரி யாருமே இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. அத அடிக்கோடிட்டு பொருள் பார்த்து இது பண்ணி தெரியாத சொற்களுக்கெல்லாம் அகராதியை பார்த்து பொருள் புரிந்து அந்த மெனக்கடல் இருக்கு. அதெல்லாம் என்ன சொல்லுது, ரொம்ப அருமை. பிறகு இன்னொன்னு சொன்னாரு, விளைபொருள். அதுக்கு என்ன, விலையில்லா பொருள். விலையில்லா பொருள், விளைபொருளுக்கு எல்லாம் விலை இல்ல இருக்க மாட்டேங்கே அப்படிங்கிறத அருமையா சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த கதையில குறிப்பா ஒரு இது சொல்லலாம். என்னன்னா, அவுரி ஏற்றுமதி மூலமா அரசாங்கத்துக்கு பவுன் பவுனா அப்படிங்காரு. பவுன் பவுனா வெளிநாட்டு அந்நிய செலாவணி மூலமாக கிடைக்கிறது. அப்படி இருந்தும் விவசாயிக்கு நல்ல விலையை நிர்ணயிக்க அரசாங்கம் தவறுகிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது. அடுத்து இந்த அவுரிங்கிறது கொட்டைக்காட்டிலேயே சொகுசா வளரும். அப்படிங்கும்போது நெய்க்கரிசல்ல எவ்வளவு அருமையா வளரும், கேட்கவா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கரிசல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை,
அந்த நிலத்துல உழும்போது உழுதால் அந்த ஏரை பிடிச்சுக்கிட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கும் சொகுசா இருக்கும், சுகமா இருக்கும். அப்படியே இந்த தண்ணியில போறது மாதிரி போகும். மாடும் சங்கடப்படவே செய்யாது. நல்லா தீவனத்தை அசை போட்டுக்கிட்டே கீழே நடந்து போகும். இழுக்கிறதுன்னு கிடையாது, நடந்து போகும், அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லி இருக்காரு. இதுல நல்ல அவுரிய விலை இல்லைங்கிறதுக்காக குப்பை கூடையில வச்சு குப்பை கிடங்குல போய் கொட்டுதாப்பு. குப்பை கூடையில வச்சு குப்பை கிடங்குல போய் கொட்டுறாப்பு. அதுதான் பெரிய இது. அதனால அவர் தாசரி நாயக்கர் செம்மறியாடுகளை போல் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இதை தாங்கிக் கொள்ளக்கூடாது, நாம ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது புரட்சி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுல ஒரே ஒரு விவசாயிகள் அவுரியோ அல்லது தக்காளியோ விலை இல்லைன்னா கொட்டி இது பண்ணுதாங்க. ஆனா இந்த கார்பரேட்டுகள் உற்பத்தி பெருக்கும் போது இந்த விற்பனை ஆகாமல் தேங்கி விடும், சில சமயங்கள்ல தேங்கி விடும். அப்பொழுது அவங்களும் அந்த உற்பத்தியை செய்து வைத்திருக்கக்கூடிய பொருளை ஒரு பகுதியை அழிப்பாங்க. இது கம்யூனிஸ்ட் சொல்றாரு, கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு, ஒரு பகுதியை அழிப்பாங்க. அழிச்சாலுமே அவங்களுக்கு மீதமுள்ள பகுதி அப்போ அந்த டிமாண்ட் ஆயிரும், அந்த பொருளுக்கு ரொம்ப தேவை ஏற்பட்டுவிடும். அப்போ விலையை நல்லா ஏற்றி விற்பாங்க. அல்லது சந்தைப்படுத்துதல், சந்தையை விரிவாக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்தை விரிவாக கார்பரேட்டுகளுக்காகவே தான் இந்த உலகமயமாதல் ஆகியிருக்கிறது. அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்பட மாட்டுக்கு. அதை அவங்களுக்கு அரசாங்கம் துணை நிற்கிறது, விவசாயிகளுக்கு அரசாங்கம் துணை நிற்க மாட்டுக்கிறது அப்படிங்கிறத கீரா அவர்கள் அருமையாக சொல்லி இருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமே. பொன் ஏழுமலை தோழர். பொன் ஏழுமலை தோழர். ஏழுமலை தோழர். வணக்கம், கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்கேன். இன்றைய வரை 2 பேருமே ரொம்ப மிக மிக சிறப்பு. நான் இந்த கூட்டத்துல கலந்துக்கினதுலயே சிறப்பான உரைகள் நிறைய இருக்குது. ஆனாலும் இன்றைய உரை அது பொருள் சார்ந்ததோ இல்லை பேசியவர்கள் சார்ந்ததோ இரண்டையும் இணைத்து எனக்கு மிக மன நிறைவை உண்டாக்குது. இதுல நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியது இருக்குது. அது இதை பத்தி இன்றைக்கு பேசப்பட்டவர்களை பற்றி பேசினாலே நான் 1 மணி நேரம் பேசுவேன். அந்த அளவுக்கு இதுல செய்திகள் இருக்குது. முதல்ல அவர் தோழர் அருள்சாமிக்கு என்னுடைய நன்றி. ஒரு ஆங்கில பேராசிரியராக இருந்தும் நீங்க தங்கிலீஷ் தமிங்கிலம் இல்லாம பேசுனதுல எனக்கு மகிழ்ச்சி. அதுவும் உள்ளடக்கமும் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா சில விடுபட்டவை நிறைய எனக்கு சொல்ல முடியும். ஆனாலும் 1-2 விடுபட்டவர்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுல அவுரி அப்படின்ற ஒரு தாவரம் இருக்குல்ல, அது எதுக்கு பயன்படுதுன்னு இதுவரையிலும் சொல்லவே இல்லை. இந்த சிறுகதையிலே சொல்லலையா, இவங்க சொல்லலையான்னு தெரியல. அது ஒரு பிக்மெண்ட் கலர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள். அது இங்கிலாந்துக்கு இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது. அவங்களுடைய தேவைக்காக தான் அந்த அவுரி பயிரே பயிரிட்டாங்க. அந்த காலத்துல அவுரி தான் நீ பயிரிடணும், உன் நிலத்துல அவுரியை தவிர மீதி வேற தான் பயிரிடணும் அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ் அரசுகிட்ட இருந்து நீங்க அனுமதி வாங்கணும். இந்த மாதிரியான சூழலை எதிர்த்து கொல்கத்தாவில் மேற்கு வங்கத்துல விவசாயிகள் மிகப்பெரிய புரட்சி போராட்டம் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, காந்தி அங்க போய் அந்த அவுரியை பற்றிய புரிதலை கேட்டுக்கிட்டு அவர் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள்ட்ட பேசி அதை தீர்வு கண்டார் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. நான் படிச்சிருக்கேன் 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனா அது சொல்லப்படலை. 2 இதுல ரவீந்திர பாரதி கூட சொன்னார், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கம்யூனிசம் சார்ந்தது.
அதனால அவர் வந்து சொன்னாரு, முதலாளித்துவத்தையும் வேளாண்மையும் நேர் எதிரானது அப்படின்ற மாதிரி சொன்னார். அது உண்மை இல்லை. உண்மையில சொல்ல போனா என்ன அப்படின்னு சொன்னா, முதலாளித்துவவாதிகள் தங்களது உற்பத்தி பொருள்களுக்கான விலையை அரசாங்கத்துடன் சேர்ந்து களவாணிகளாக உயர்த்தி கொள்ளுதலோ அல்ல கட்டுப்படுத்தாத சூழலையோ உருவாக்கி கொள்கிறார்கள். அதனால அவங்க உயர்ந்து கொண்டே போறாங்க. ஆனால் விவசாயிகள் வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள், புரிதலற்ற மக்கள். ஆகையினால அவங்க வந்து புரிதலும் இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்து ஒன்று சேர்வது, போராடுவது? அந்த சூழல்ல வந்து அவங்க அடங்கியே போறாங்க. ஆனா அரசுக்கு என்ன அப்படின்னு ஒரு முரண்பாடு இருக்குதுன்னா, விவசாய பொருள்கள் வந்து விலை அதிகமானால் வாங்கும் சக்தியற்ற மற்ற மக்கள் அதை வாங்க முடியாமல் போவதனால அது வந்து மக்களிடையே ஒரு வெறுப்பை உண்டு பண்ணும் அப்படின்றதால ரெண்டு விதத்திலையும் இவர்கள் புரிதலற்றவர்கள், அவர்கள் வாங்கியும் சக்தியற்றவர்கள். இரண்டுத்துக்கும் மூல காரணம் யாரு? அரசு தான். எப்படி மூல காரணம் அப்படின்னு சொன்னா, எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி, அவர் வந்து ஒரு பார்ப்பனர். யாரு? எந்த அரசுக்கு வேண்டியவர், அதுக்கு அது வந்து காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும். அவர் வந்து மேல தலைமையில ஒரு கமிட்டி போட்டு அதை ஆய்வு பண்ணி எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ், குறைந்தபட்ச விலை நிர்ணயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கையில ரெண்டு விதமா அதை பண்ணாரு. C1 பிரைஸ் அண்ட் C2 பிரைஸ் அப்படின்னு பண்ணாரு. C1 பிரைஸ் என்ன அர்த்தம்? ஒரு நில உடைமையாளரை உற்பத்தி பண்ணுவதற்கான உற்பத்தி செலவை எப்படி கணக்கிடுவது. C2 ஒரு குத்தகையை வாங்கி ஒருத்தன் பயிரிட்டான்னா அப்ப என்ன ஆகுது அப்படின்னு அப்படியெல்லாம் வந்து ஒப்பிட்டு அவர் அந்த விலையரோட 50 விழுக்காடு அதிகமாக எம்எஸ்பி குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க வேண்டும் சொல்லிட்டு சுவாமிநாதன் கமிட்டி சொல்லிச்சு. ஆனா அதை காங்கிரஸ் அரசாங்கமே ஏற்கல, இப்ப வந்த பிஜேபி அரசாங்கமும் ஏற்கல. இதை வந்து நான் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எம்.எஸ். சுவாமிநாதன்கிட்ட கேட்டேன், நீங்க அறிக்கை கொடுத்துருக்கீங்களே, இது ஏற்கலையே அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. நீங்க என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது, உண்மைதான். ஆனால் நீங்கள் அதற்கு மேல் அந்த அரசுகள் கொடுத்த விருதுகளை நீங்க பெற்றுக்கொள்வது நீங்கள் குற்றவாளின்னு சொன்னேன் நான். அதாவது நான் சொன்னது திறந்த கூட்டத்திலே சொன்னேன். எங்க தரமணியில அவரோட அந்த எம்.எஸ். சுவாமிநாதன் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கு, அந்த இன்ஸ்டியூட்லயே பேசினேன். அதனால நம்ம தோழர்கள்கிட்ட வந்து அதை பற்றிய புரிதல் வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்றீங்க. 100 நாள் வேலை திட்டம் உண்மையில் அதுதான் நடக்குது. விவசாயிகள் வந்து சரியான கூலி இல்லை, எதிர்பார்க்கிற கூலியே கிடைக்கல, இண்டஸ்ட்ரியில வந்து கிடைக்குது, அதனால அங்க போறான். ஒரு சிறு குடியானவன் வந்து அவனுக்கு விலை கிடைச்சா தானே அவன் வந்து கீழே இருக்கிற வேலை செய்யறவங்களுக்கு கொடுப்பான். அவனுக்கே விலை கொடுக்கல. அதனால இந்த புரிதல் வரணும் நம்ம தோழர்கிட்டே. விவசாயத்தை வந்து இந்த அரசு வேண்டுமென்றே கெடுக்கிறதுன்றது என்னோட குற்றச்சாட்டு. அதன் மூலமா என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த விவசாய தொழிலாளர்கள் நகரத்துக்கு போய் முதலாளிகள், அதாவது ஆலை முதலாளிகளிடம் குறைந்தபட்ச கூலியில, அதாவது அவங்க கோணத்துல குறைந்தபட்ச கூலி, இவங்க கோணத்துல இது பரவாயில்லை, அந்த கூலியை பெறுகிறார்கள். இது அந்த அரசு திட்டமிட்டு செல்கிறது. அர்பனைசேஷன் அப்படின்றத கொள்கை அளவுல ஒன்றிய அரசு திட்டமிட்டு செய்து விவசாயத்தை அழித்து விவசாயத்தையும் கார்பரேட் பெருமுதலாளிகள் கையில கொடுக்குவதற்கான வழிமுறைகளை அது தேடுது. அதை வந்து இந்த கட்சிகள் வந்து ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சியை குற்றம் சாட்டுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கூட இதை புரிந்து கொள்ளவில்லையே, இல்லை புரிந்து கொண்டும் அவர்கள் பாராமுக இருக்கிறார்களே, எனக்கு அதை பத்தி தெரியாது. இதை நான் அசோக் வர்தன் செட்டின்னு சொல்லிட்டு IAS ஆபீசர் அவர் வந்து இதை பத்தி பேசின போது அவர்கிட்டயே நான் எடுத்து சொன்னேன். கடைசியில் அவர் ஏத்துக்கிட்டார் அதை. அதனால இது மிகப்பெரிய ஒரு சிக்கல். அதை வந்து நம்ம தோழர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கோடிட்டு காட்டினேன். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. மேரி தோழர், ஒரு நிமிடம். சரி, கவிஞரை வாங்க. கம்யூனிஸ்டுகள் புரிந்து கொள்ளவில்லை என்று தோழர் பொன் ஏழுமலை சொல்லுகிறார். இது கதை. இந்த கதையில இதாவது அரசாங்கம் என்பது முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அரசாங்கம் எப்பொழுதுமே கார்பரேட்டுகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் சேவை செய்வதற்காக கடமைப்பட்டது. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி. இப்போ இன்னைக்கு அன்னைக்கும் சாமிநாதன் கமிட்டி ஏத்துக்கல காங்கிரஸ் அரசாங்கம், அதுவும் முதலாளித்துவ அரசாங்கம் தான். இன்னைக்கு பிஜேபி சுத்தமா இது கார்பரேட்டுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். அதுவும் குறிப்பா
குஜராத் முதலாளிகளுக்கு இந்த இந்தியாவே தாரவாக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியது. இப்போ கம்யூனிஸ்ட் என்ன எதுக்குன்றீங்க? லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆண்டுக்கணக்காக இந்த அரசாங்க இந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை போராடி வெற்றி பெற்றார்களே, அதுல கம்யூனிஸ்டுகள் அவங்களை ஆதரிக்கலையா? கம்யூனிஸ்டுகள் அவங்களுடைய கொடியிலேயே சுத்திய அறிவாளு தான் சின்னம். சுத்தியல் வந்து விவசாயத்தையும், சுத்தியல் வந்து தொழிலாளிகளையும், அறிவாள் வந்து விவசாயத்தையும் குறிக்குது. இதுல கட்சி பிரச்சாரம் பண்ணல. இந்த கதையில எதையாவது செய்தாலும் போன கதையில என்ன சொன்னாரு? கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சவரு பேப்பர் படிக்கிறவரு இந்த மில்லுக்காரனுக்கு அடிமைன்றார். மில்லுக்காரன் முதலாளித்துவம், மில்லுக்காரனுக்கு அடிமை அரசியல்வாதி என்ன முதலாளித்துவத்துக்கு ஆதரவானது அரசாங்கம் அப்படின்னு பொருள் இருக்கு. இங்க என்ன சொல்ற? எதையாவது செய்ய வேண்டும்னா சும்மா இருந்து பயனில்லை, விவசாயிகள் திரண்டு போராட வேண்டும்னு சொல்றார். யாரை ஏற்று போராட வேண்டும்? முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய அரசாங்கத்தை ஏற்று போராட வேண்டும். அப்ப அரசாங்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு விவசாயிகள் சில சலுகைகளை செய்து ஆக வேண்டும். அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்றான். அப்போ வெல்ஃபேர் ஸ்டேட் என்ன? ஓரளவுக்கு மக்களுக்கு நன்மை செஞ்சாதான் நம்ம ஆள முடியுன்ற ஒரு நெருக்கடிக்கு வர வைக்கிறது தான் இந்த போராட்டம். இந்த கம்யூனிஸ்டுகள் மேல சகட்டு மேனிக்கெல்லாம் புரிஞ்சுக்கலாம் சொல்லக்கூடாது. கம்யூனிஸ்டுகள் எப்பவும் அவங்க சக்திக்கு உட்பட்டு விவசாயிகளுக்காகவும் தொழிலாளிகளுக்காகவும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி போராடினால்தான் பல விவசாயிகளுக்கு ஆதரவான சட்டங்களும் தொழிலாளிகளுக்கு ஆதரவான சட்டங்களும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ரெண்டாவது, போன போக்குல இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எல்லாரும் தாக்குறாங்க. தப்பு. இந்த 100 நாள் வேலை, நீங்க விவசாய தொழிலாளிகளுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க? ஆண்டுதோறும் வேலைக்கு உத்தரவாதம் கொடுத்துறீங்களா? இந்த 100 நாள் திட்டம் வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில முதலாட்சி காலத்துல கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து கொண்டு வந்த திட்டம் இது. அவங்க ஏமாத்திரம் செய்யறான்னா அது அரசாங்கம் காரணம். கேரளாவில அந்த விவசாய வேலைகளுக்கு பிரிச்சு அனுப்புறாங்க அந்த 100 நாள் வேலை திட்டத்துல. அதை அரசாங்கம் செய்யறதுக்கு அந்த திட்டம் காரணம் அல்ல. இந்த திட்டம் சரியான திட்டம். மக்களுக்கு வந்து ஒரு வருஷத்துல ஒரு 100 நாள் வேலை கூட கொடுக்குறேன்னா என்னங்க அரசாங்கம் அது? அவங்களுக்கு விவசாய தொழிலாளி எங்க போவான்? அவங்களுக்கு கொடுக்கறது நியாயமான திட்டம் இது. இதை வந்து சரியா வேலை வாங்குறது அரசாங்கம் வகை செய்யணும். அதை வந்து திருப்பி விடுங்க. விவசாய உற்பத்திக்கு அவங்களை திருப்பி விடுங்க. கேரளாவில் திருப்பி விடுற மாதிரி திருப்பி விடுங்க. சகட்டு வேலை கம்யூனிஸ்ட்ல குறை சொல்றது, 100 நாள் வேலை திட்டத்தை குறை சொல்றது, இதெல்லாம் அரசியல் பேசக்கூடாதுங்க. இது இலக்கியம். நன்றி. நன்றி. வணக்கம். அருமை கருதி இன்னொரு சமயங்கள்ல விவாதிப்போம். இது தொடர்பா கதையினுடைய போக்குல போகணும். அதைத்தான் சொல்ல கதையா பாருங்க. இல்ல நன்றி தோழமைகளே, 2 பேருக்கும் நன்றி. இல்ல இதுல எனக்கு ரவீந்திர பாரதி என்ன மட்டும் கொடுங்க, நான் ஒரு தனிப்பட்ட முறையில பேசிக்கிறேன். நன்றி, நான் தரேன். நன்றி நன்றி நன்றி. மேரி தோழர். வணக்கம் ஐயா. இந்த கதை கீராவும் நானும் அப்படிங்கிற நிகழ்வுல அன்னக்குடி அவர்கள் மிக அருமையாக அவருடைய கீராவும் நானும் அப்படிங்கிற பகிர்வை மிக அருமையாக எடுத்துரைத்தார். அந்த கிடை வந்து எப்படி மாத்தி மாத்தி போடுறது, அந்த கிடையினுடைய ஒவ்வொரு வயிறு, சிறுநீர், அந்த அந்த ஆட்டினுடைய சூடு, இதெல்லாம் கூட நிலத்துக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு. அவருடைய கதையும் அப்படியே சமநோக்கில் அப்படியே சொல்லிட்டு போன விதை வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு. கீராவுடைய கதையும் அவருடைய கதையும் எப்படி போகுது, கீராவுடைய ஒரு கதையை படிச்சா எவ்வளவு கதை எழுத முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இன்னுமே கீராவுடைய கதையெல்லாம் நாம நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுவதா அமைஞ்சது. அதே போல அவரி கதையை பற்றி சொல்லும்போது அல்சாமி பேராசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக, ஆங்கில பேராசிரியர் சொல்லவே முடியாது, அழகா ரொம்ப அழகா நாம பாடம் நடத்தும் போது வந்து எப்படி வந்து வரி அடிக்கோடிட்டு மாணவர்களுக்கு புரியும்படி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுவோமோ அது போல சொல்லி ஒவ்வொன்றையா எடுத்து காமிச்சு சொன்ன விதம் ரொம்ப சிறப்பு. அதே போல விவசாயிகள் வந்து தங்களுடைய விளைபொருளுக்கு தாங்கள் கூலியை நிர்ணயிக்க முடியாது, மற்றவங்கள்லாம் அவங்களுடைய உற்பத்தி பண்ண பொருளுக்கு மற்ற தொழிலாளிகள்லாம் விலை நிர்ணயிப்பாங்க, ஆனா விவசாயிகளால் முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாரு. அதே போல நான் கூட நிறைய நாள் நினைச்சிருக்கேன், இந்த தக்காளி எல்லாம் ஏன் இப்படி கொட்டுறாங்க, யாருக்காவது கொடுக்கலாமான்னு. ஆனா அந்த விவசாயினுடைய அதை வந்து ஏன் கொட்டுறாங்க அப்படிங்கிற அந்த வேதனை வந்து இந்த கதையை படிக்கும்போது, இந்த கதையை வந்து அவர் சொல்லும்போது தெரிஞ்சது. அவருங்கிறது வந்து இந்த இதுக்காக கூட இப்ப கூட பயன்படுத்துறாங்க, ஒரு டைக்காக வந்து போடுறது அவர் பயன்படுத்துறாங்க. இப்போ வந்து அவரு நிறைய பேர் அது போட்டா வந்து அது ஒரு மூலிகை மாதிரி இதா இருக்கும்,
நம்ம மற்ற டை விட அவரி போட்டா கருமையாயிரும். நிறைச்சு கருமை அப்படின்னு நான் கூட அதை பயன்படுத்தி இருக்கிறேன். அதனால ரொம்ப அவரிங்கிறது மகிழ்ச்சி. எனக்கும் ஒரு வழக்கமான சொல்லதான் இருந்துச்சு. மிகவும் அருமை பேராசிரியர்கள், மிகவும் அருமை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாடம் நடத்துற மாதிரியே இருந்துச்சு. சின்ன பிள்ளைகள் சொல்ற ஐயையோ! மாதிரியே இருந்துச்சு. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி தோழர்களே. நிறைவாக காலத்துடைய அருமை கருதி நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அறம் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான விவாதம் நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல கதை, நேற்று கதையினுடைய தொடர்ச்சியாக இருக்க மாதிரிதான் இதோட இது இருக்கு. இதுல ஒரு கோவிந்த்சாமின்ற ஒரு பாத்திரத்தை உள்ள கொண்டு போயிட்டே இருக்காரு. எடுத்த உடனே அவன் கோட்டிக்காரன் நினைச்சேன், இதுல ஏதோ சூது இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்ற ஒரு இடத்துல வரலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கோவிந்த்சாமி வந்து நமக்கான அரசாங்கம் ஒண்ணு வரணும், புது அரசாங்கம் வரணும். இந்த ரெண்டுலயும் அதுக்கடுத்து அந்த அம்மா சொல்லுது, இது கோவிந்த்சாமி ஒரு போட்டிக்காரனா, ஒரு புது அரசாங்கம், நமக்குன்னு ஒரு அரசாங்கம் வேணும்னு சொல்றது ஒரு பாணி. இன்னொரு அம்மா வந்து தலைவிதியா விடியா வாயா மத்த வேலையை பார்ப்போம் அப்படின்றது காமன் ஜனங்களோட இது. இவனுக்கு இப்பதான் புரியுது, நம்ம இதோட செம்மறி ஆடு போல தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு போயிடுறதா இருக்கக்கூடாது, அப்படி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுன்றது. இப்ப வந்து இதுக்கு இடையில இன்னொரு இதையும் கொண்டு வர்றாரு. தச்சா சாரி அவரு மரம் எவ்வளவு வாங்கினாரு, கூலி எவ்வளவு இருந்தது, இதெல்லாம் சேர்த்து ஒரு விலை வைக்காரு. ஏன் அவரால மட்டும் முடியுது, நம்மளால முடியல? அந்த நாற்காலி கெட்டு போகாது, அழுகாது, விவசாய பொருள் வச்சிருக்க முடியாது. இல்ல அப்படி பாதுகாக்கக்கூடிய கிட்டங்கி வசதிகள், குளிர்சாதன கிட்டங்கி வசதிகள் கிடையாது. இது வந்து ஒரு கதையினுடைய ஒரு உள் நுட்பம். நம்ம விவாதம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஏன் அரசாங்கம் வந்து தொழிற்சாலைகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் ஆதரவா இருக்கணும், ஏன் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடாது? அப்படிப்பட்ட அரசாங்கம் வருமா அப்படின்லாம் கேள்வி இன்னைக்கு இந்த கதைகளுக்குள்ளே கேள்வியாக வைத்துக்கிட்டு செல்கிறார். இன்றைக்கு இந்தியாவை பாத்தீங்கன்னா ஜிடிபி எது இந்தியாவுக்கு அதிகமான வருமானத்தை பெற்று தருதுன்னா தொழிற்சாலைகள் தான். விவசாயம் ஆனா ஜிடிபி எவ்வளவு பெற்று தருது, அதே நேரத்துல இந்திய மக்களுக்கு அது எவ்வளவு வேலை வாய்ப்பை கொடுக்குது. இப்படி ரெண்டு இதை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா ஜிடிபி குறைவாக கொடுக்கக்கூடிய விவசாயம் வந்து இந்தியர்களில் 50% பேருக்கு வேலை வாய்ப்பு தருது. அதே நேரத்துல ஜிடிபி அதிகமாக கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து குறைந்த நபர்களுக்கு தான் வேலை கொடுக்குது. அப்ப இந்த அரசாங்கங்கள் என்ன செய்யும்? முன்னாடி வந்து அந்த மன்னர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து விவசாயிகளை விட மேம்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள் கைவினைஞர்கள். இவங்க பக்கமா இடப்பக்கம் போறதா வலப்பக்கம் போறதா? அந்த மன்னர் ஆட்சி வந்து இது வந்து இடது சார்பா வலது சார்பா அப்படின்றது. விவசாயிகளுக்கு சார்பாக இருக்கார்கள் தொழிற்கூடங்கள், பேட்டைகள், அந்த கைவினைஞர்களுடைய பேட்டை. ஒரு தொழிற்சாலை தொழிற்புரட்சிக்கு முந்தைய கட்டம். நீங்க வந்து விவசாயத்தை விட கொஞ்சம் முன்னேறியவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறது, அந்த பொருள் அழுகுவது இல்லை, இவர்கள் பொருள் அழுகிவிடும். அப்ப இந்த பாதிப்பு இருக்குது. அப்ப இதெல்லாம் வச்சுட்டு பாக்குறப்ப ஒவ்வொரு காலகட்டங்களையும் தன்னுடைய அரசுக்கு அதிக வருவாயை தரக்கூடிய, இல்லை அதிக லஞ்சத்தை தரக்கூடிய, அதிக ஒரு மறைமுகமான பணத்தை தரக்கூடிய யாரோ ஒரு செக்ஷனுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கும். இப்ப இதை எப்படி மாத்துறது, அதான் கேள்வி. ஆனா கோவிந்த்சாமி தெரிஞ்சிட்டாரு, ஆனா அவர் உயிரோட இருக்காரா? இல்ல. அப்ப அதான் சிக்கல். நீங்க வந்து இன்னொரு அம்மா என்ன பண்ணுது, தலைவிதின்ட்டு போயிருது. அப்ப இந்த முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இதுல வந்து நீங்க இதே பிரச்சனைய வந்து நம்ம இப்ப ஏங்கல்ஸ் வந்து அந்த இதுல சொல்வார், அரசு, குடும்பம், தனிச்சொத்து, தனிச்சொத்து, அரசு, குடும்பம் தோன்றிய வரலாறு தோன்றியதுன்னு கதை. இந்த இது எப்படி வந்துச்சு அப்படின்றதுல கடைசி பத்தியில முடிப்பார். ஜனநாயகம் இன்னைக்கு இருக்கு. டெமோக்ரஸி வந்து இன்னைக்கு உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள்ல டெமோக்ரஸி இருக்கு. இந்த டெமோக்ரஸி என்ன பண்ணுது? பெரும்பான்மையினர் சேர்ந்து சிறுபான்மையராக இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான அரசை தேர்ந்தெடுக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய கார்பரேட் வந்து 1%, அவங்க கையில சொத்து, இந்தியாவினுடைய சொத்து எவ்வளவு இருக்கு? 40% சொத்து இருக்கு. 1% ஆளுகள் கையில 40% சொத்து இருக்கு. கடைசி நிலையில் உள்ள 50% பேர்கிட்ட 20% சொத்து கூட இல்ல.
10% 14% தான் இருக்கு. அப்ப இந்த போக்குகள் இருக்கும்போது அரசாங்கங்கள் என்ன பண்ணுது? தங்களுக்கு அதிக வருவாயை கொடுக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு ஆதரவாகத்தான் இருக்காங்க. இவங்க இந்த அரசாங்கத்தை யார் தேர்ந்தெடுக்கா? ஜனநாயகம் மூலமாக பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுக்காங்க. இவங்க இதுக்கு எப்படி எஜுகேட் பண்றது? இவங்க எப்ப தங்களுக்கான அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பார்கள்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அப்படி கேட்கும் போது ஏங்கல் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் உங்களுக்கான அரசாங்கங்களை நீங்களே தேர்ந்தெடுக்கும் நிலை வந்தால் அதை முதலாளித்துவம் என்ன செய்யும் என்று பார்க்க வேண்டும், கவனமாக பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை விடாது அப்படின்பார் அந்த இடத்துல. ஆனா பல இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரேசில்ல இன்னைக்கு லூலு வந்திருக்கார். அவர் ஜனநாயக முறைப்படி ஒரு சர்வாதிகார நாடாக இருந்தது, ஜனநாயக முறைப்படி இடது பக்கம் திரும்பி இருக்கிறது. அப்படியான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அது மிகப்பெரிய கடினம். எல்லா மக்களையும் அவர் இந்த கதை மிக அற்புதமாக எஜுகேட் பண்ணுது. நீ ஒரு விவசாயி, இன்னொரு விவசாயி கோவிந்த் சாமின்னு ஒருத்தன், இவங்களெல்லாம் இவங்களுடைய சூது வாதையெல்லாம் அறிந்தவன், ஆனால் உயிரோட இல்லை. சாதாரண குடும்ப தலைவிதிதான், அடுத்த வேலையை பார்ப்பையா, போய் அவரையே கொண்டே கொட்டிட்டு வாயா, அந்த காயை கொட்டி குப்பையில கொட்டிட்டு அடுத்த வேலையை பாரியா, நீ வாட்டுக்கு இப்படியே உட்கார்ந்து இருக்காத அது. ஆனால் இவன் முடிவு செய்யறான். இது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறான். இந்த இது ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்க ஜனங்களை நாம் தயார் செய்ய வேண்டும், தயார் செய்வதற்கு உழைக்க வேண்டும் என ஒரு முடிவெடுத்து கொண்டு யோசித்து இருக்கிறான். மிக அருமையான கதை. இவர் அந்த கைலாசபதி சொல்வாரு, இலக்கியங்களை பிரிக்கும் போது துன்பத்தை மட்டும் சொல்வது, இன்னொரு இலக்கியம் இன்பத்தை மட்டும் சொல்கிறது, இன்னொருத்தர்கள் இந்த துன்பத்தை நீக்குவதற்கு வழி இருக்கிறது, அது இந்த வழியில் சென்றால் நீக்கும், இந்த துன்பம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தங்க. இன்னொருத்தன் எப்படி இருக்கான், துன்பம் இருக்கு ஆனா நீங்க ஒன்னா சேர்ந்து ஒரு இயக்கம் நடத்தினா அது ஜெயிக்காதுன்னு சொல்றவன் இருக்கான். இப்படிதான் 4 வகையா பிரிக்கலாம். இதில் கீராவினுடைய இந்த கதை துன்பம் இருக்கிறது, துன்பத்திற்கான தீர்வு இருக்கிறது, நீங்கள் இந்த திசையில் சென்றால் தீர்வு கிடைக்கும் என்பதை ஒரு கலை படைப்பாக மிக அருமையாக படைத்துள்ளார் பேராசிரியர். மிக அருமையான பணி. ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிரிச்சு செஞ்சு அதை அவருடைய பையனுடைய உதவியால் ஃபுல்லா நான் எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. இதுக்காண்டியே ஒரு 4-5 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் கூட செலவிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் தேடி இருக்கு. அதுக்கு நாம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. பதிவு பின்னோட்டம் பார்த்தரலாம். அரசியலியம் தினமும் பேசுவாங்க. இன்னைக்கு அவங்க பதிவு போட்டிருக்காங்க. சிறப்பு விருந்தினரை கூறிய பதிவுகள் அருமை. கதை சொல்லியின் கதை சொன்ன பாங்கு வித்தியாசமானது. அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அப்பப்பா அருமை அருமை பாராட்டுகள் இருக்காங்க. மேரி தோழர் கீராவும் நானும் நிகழ்வில் அன்னக்குடி எழுத்தாளர் அவர்கள் மிகவும் சிறப்பாக நுட்பமான பல விஷயங்களை கிடையை எப்படி மாற்றுவது, அதன் பயன்கள் அனைத்தையும் எடுத்துரைத்த விதம் சிறப்பு. அவுரி கதையை சொன்ன பேராசிரியர் அருள்சாமி அவர்கள் ஆய்வு நோக்கில் ஒவ்வொரு வரியும் அடிக்கோடிட்டு தெளிவுபடுத்தியமை மிகவும் போற்றுதலுக்குரிய விஷயமாகும். வாழ்த்துக்கள். டாக்டர் டி கண்ணன், மிக அருமை நிகழ்வு. கதை சொல்லி முனைவர் அருள்சாமி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து கீராவின் அகிலன் நூலகர் கீராவின் அனுபவங்கள் மற்றும் கதை சொன்ன இருவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேவதி தோழமை, கீரா நைனா அவர்களின் அநேக கருத்துக்களை எழுத்தாளரான அன்னக்குடி அவர்களும் எழுதியமை சிறப்பு. கதை சொன்ன அருள்சாமி ஐயா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் கூறும் நிமித்தம் மிகவும் மெனக்கட்டுள்ளார் என்று நன்றாக தெரிகிறது. புதிய பாணியில் கதை கூறினார், வாழ்த்துக்கள் அப்படின்னு இருவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன் ஏழுமலை தோழர், எனது நினைவுகள் 60 ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி தோழமைகளே. அன்னக்குடி தோழர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நிறைவா? மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க தோழர். மைக் ஆன் பண்ணல. பேசுங்க. நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர் என்னுடைய உரையை விட பேராசிரியர் ஆற்றிய அந்த கவுரி என்ற இதுக்கு ஒரு ஒரு
பேராசிரியர் ஒரு மாணவர்களுக்கு எப்படி ஒரு பாடம் நடத்துவாரோ அதை போல நடத்தி முடித்திருக்கிறார். அது ஒரு செமினார் போல இருந்தது. அவர் நடத்திய ஒரு செமினார் போல இருந்தது. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு கல்லூரி மாணவராக, ஒரு பள்ளியின் மாணவராக அதில் போய் உட்கார்ந்தது போலதான் அந்த நினைவுகள் இருந்தன. மிக அருமை. அதுல ஒரு ஒரு ஏர் என்பதை மட்டும் அதை ஒன்று மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். ஏர் என்பதை சொல்வார். இந்த பணத்தேர் என்றால் எனக்கு என்ன என்று தெரியவில்லை என்று சொல்வார். ஏரில் 3 வகைகள் இருக்கிறது. ஒன்று பணத்தியர், இன்னொன்று மாத்தியர், இன்னொன்று கூலியர். இந்த 3 ஏர் இருக்கிறது. பணத்தியர் என்பது பணத்துக்காக, அதாவது ஒரு நாளைக்கு உழுதால், ஏர் மாடு கொண்டு போய் உழுதால் ஒரு 30 ரூபாயோ 40 ரூபாயோ கூலியாக வாங்கியது பணத்தியர். அல்லது 3 காலத்துக்கு ஏற்ப அந்த நிர்ணயம் மாறுபடும். அது பணத்தியர். கூலி என்பது தவசத்தை, தானியம் தவசத்தை வாங்கி கொண்டு அதற்காக, அதாவது 4 படி கூலி, ஒரு மரக்கா கூலி, பறக்கு கூலி, குருணி கூலி, இப்படி கூலி இருக்கும். அந்த கூலியை வாங்கி கொண்டு உழுவது கூலியர். மாத்தியர் என்று ஒன்று இருக்குது. அந்த மாத்தியர் என்னென்றால், அதாவது இன்னைக்கு நான் உனக்கு உழுகிறேன், நாளைக்கு எனக்கு உழுவப்பா, 2 பேரும் சோடி போட்டு உழுவோம். அப்படி உழுவும் போது அப்படியே பேசிட்டு உழுவும் போது அந்த பொழு போறது தெரியாது, உழவும் அதிகமா போகின்றதுக்காக அது வந்து மாத்தியர். இது இப்ப நடைமுறையில் இல்ல, இப்ப ஏறுமாடே இல்ல. ஆனால் இந்த முறைகள், இந்த பணத்தேர்ன்றது இதுதான் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி குறித்து விடைபெறுகிறேன். நன்றி எழுத்தாளர் அவர்களே. அம்சாமி, என்ன நிறைவா எதுவும் சொல்றீங்களா? மகிழ்ச்சி. நான் கதை சொல்லிய விதம் நல்ல ஆரோக்கியமான விவாதத்திற்கு இட்டு சென்றது. நான் இந்த கதைக்கு வெளியே உள்ள அரசியலுக்கு செல்லவில்லை. ஏனென்றால் இதை பற்றி நிறைய பேசலாம். நான் கதையை மட்டுமே மையமாக எடுத்துக்கொண்டு அதனைத்தான் ரீடெல்லிங் என்று சொல்வார்கள், மறுமுறை இந்த கதையை ஒரு விமர்சன பார்வையில் நான் வைத்தேன். இந்த வாய்ப்பு வழங்கிய தமிழ்நாடு எழுத்தாளர் சங்கத்திற்கு மிக்க நன்றி. குறிப்பாக முனைவர் கருமுருகன் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அரமையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி தோழமையே. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை கொத்தை பருத்தி. இந்த கதையினுடைய ஒரு தொடர்ச்சியா கூட அதை வச்சுக்கலாம். இந்த 3 கதையும் நீங்கள் நினைத்தீர்களால் தொழிற்சாலைகளுக்கும் விவசாயிகளுக்கும் உள்ள வேறுபாடை நாம் அறிந்து கொள்ளலாம். கதை கீராவும் நானும் என்று பிரிவில் வருபவர் பிரபல இயக்குனர் ரவி சுப்பிரமணியன். ஜெயகாந்தன் குறித்த ஒரு ஆவணப்படத்தை இளையராஜா அவர்களின் தயாரிப்பில் இவர்தான் இயக்கியவர். கவிஞர், பல்வேறு இலக்கிய கூட்டங்களில் தன்னுடைய பேச்சுக்களை சொற்பொழிவாக வழங்கியவர் கவிஞர் இயக்குனர் ரவி சுப்பிரமணியன் அவர்கள் வருகிறார். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. மிக்க மகிழ்ச்சி. தோழமைகளே, நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சுட்டு இன்னைக்குதான் நெடுநேரம் நாம எடுத்துக்கிட்டதா நான் நினைக்கிறேன். அதிகபட்சம் 1 மணி நேரம் 30 நிமிடத்தை கடந்ததில்லை. இன்றைக்கு 1 மணி நேரம் 50 நிமிடத்தையும் கடந்திருக்கிறோம். ஒற்றை வரியில் நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு செய்திதான். விவசாயி என்பவன் காலம் முழுவதும் தன்னுடைய உழைப்பை, தன்னால் பிரசவிக்கப்பட்ட பொருளுக்கு கூட விலை நிர்ணயம் செய்ய முடியாத அளவிற்கு அவனுக்கான எதிர் திசையில இருக்கக்கூடிய அந்த ஆளும் வர்க்கம் ஓரணியில் திரண்டு கொண்டு அவன் ஈட்டிய, அவன் உற்பத்தி செய்த பொருளை அபகரிப்பதில் மட்டுமே முயற்சி எடுக்கிறது. அந்த அபகரிப்பதில் தோல்வி அடைந்துவிட்டால் அந்த பொருளை சின்னாபின்னமாக்குவது அல்லது நாசப்படுத்துவது என்கிற செயலைத்தான் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறது. இதற்கான விழிப்புணர்வு யாரிடம் இருக்க வேண்டும் என்று கேட்டால், பொதுமக்களாகிய நம்மிடமும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இது விவசாயிக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு போராட்டம் மட்டும் கிடையாது. பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு போராட்டம் நமக்கும் தேவை. காய்கறி கடைக்கு போனா கீரை 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா. நான்லாம் பார்க்கறேன், காலையில கீரை வாங்க போகும்போதெல்லாம் 20 ரூபாய்க்கு கொழுந்து கீரை கொடுத்தா நம்மால் கேட்கிறான், ஏமா ஒரு 4 கீரை சேர்த்து கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்பேன். இதுவே ஒரு பிரபல போத்தீஸ்லயோ அல்லது நிறுவனத்தினுடைய பெயரை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி பிரம்மாண்டமான கடைகளில் அவன் குறிப்பிட்டிருக்கிற
தொகையில் 1 ரூபாயை கூட குறைக்காமல் கொடுத்து விட்டு வருகிறார். அது போல அதே கீரை ஒரு பிரபல மார்க்கெட்டில் விற்கப்படுகின்ற பொழுது, குளிரூட்டப்பட்ட மார்க்கெட்டில் விற்கப்படுகின்ற பொழுது, அந்த கீரையில் அச்சடிக்கப்பட்ட விலையை கொடுப்பதற்கு ஏற்கப்பட்ட இந்த மனம் ஏனோ விவசாயியிடம் நேரடியாக பெறுவதில் மட்டும் பதைக்கிறது. அதையும் காட்டிலும் அவன் சொல்லப்படுகிற விலையில் மட்டும் மனம் சந்தேகப்படுகிறது. இந்த இரண்டும் தீர்ந்தால் மட்டுமே, இது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த அரசாங்கத்திற்கும் விவசாயிக்குமான போராட்டம் மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்கான விழிப்புணர்வும் தேவை. பொதுமக்கள் என்றைக்கு விழிப்படைகிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த தேசம் வளர்ச்சி அடையும். இப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் முன்னெடுப்போம் என்று சொல்லி, தோழமைகளே, ஒவ்வொரு நாளும் கதை சொல்லுகிற கதை சொல்லிகளைப் போல இன்றுமும் கதை சொல்லி பெருமை சேர்த்த என்னுடைய அருமை அண்ணன் அல்சாமி அவர்களுக்கும், அன்னக்குடி ஐயா அவங்க விட்டிருந்தா இன்னமும் ஒரு கூடுதலா இன்னும் ஒரு 40 நிமிஷம் எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு சரளமான கடகடன்னு மடை திறந்த வெள்ளம் போல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே உரிய அந்த என்ன சொல்றது சுவை. நான் இப்ப கூட தான் சமீபத்துல ராஜபாளையம் போயிட்டு வந்தேன். என்னுடைய நண்பர் அந்த கல்யாணத்துக்கு அந்த மண்டபத்துல போயிட்டு வந்தேன். வரும்போது இறங்கி அந்த பால்கோவா வாங்கிட்டு வந்தேன். அது மாதிரி சுவையாக சொன்ன நம்முடைய அன்னக்குடி அவர்களுக்கும் தமிழ்நாடு கலைவிக்க பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுத்த நம்ம இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். விவாதம் என்பது இருக்கதான் வேணும். நம்ம ஏன்னா என்னுடைய சார்பு கருத்துக்களை மட்டும் பேசுவது ஒரு தளம் கிடையாது. விவாதத்தினுடைய போக்கை எதிர் தளத்திலிருந்து பயணிப்பதுதான் சரியாக இருக்கும். அப்படி பயணித்த அத்துணை ஆளுமைகளுக்கும் நன்றி சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம்